சாந்தி 11/4/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, உள்நோக்கு முகமுடைய குழந்தைகளே, ஞான சுரூப மனநிலையில் நிலைத்திருந்து இந்த மகா வாக்கியங்களை தாரணை செய்யுங்கள். பாபா சொல்றாங்க, உள்நோக்கு முகமுடைய குழந்தைகளை, அதாவது நான் ஆத்மா, நான் புருவ மத்தியில இருக்கிறேன், என்ன நானே பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி உள்நோக்கு முகமா இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளே, ஞான சுரூப மனநிலையில நிலைச்சிருந்து இந்த மகா வாக்கியங்களை இப்ப தாரணை செய்யுங்க. அப்போதுதான் தனக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய முடியும். தாதிஜி அவர்களுடைய டைரியிலிருந்து இந்த முரளி எடுத்திருக்கிறாங்க. ஓம் சாந்தி. ஒவ்வொரு முயற்சியாளர் குழந்தையும் முதலில் உள்நோக்கு நிலையை அவசியம் தாரணை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. உள்நோக்கு முகத்துடன் இருப்பதில் மிகப்பெரிய நன்மை அடங்கியிருக்கிறது. உள்நோக்கு முகம்னா நம்மள நாமே பார்க்கறது, வெளியே யாரையும் பார்க்கக்கூடாது. உள்ளார நமக்குள்ளார என்ன நடக்குது, நமக்கு என்னென்ன எண்ணங்கள்லாம் உதிக்குது, நமக்குள்ளார அந்த 5 விகாரங்களுடைய எண்ணங்கள் வருதா, அப்படி செக் பண்ணிட்டே இருக்குது. அதுதான் உள்நோக்கு முகம். அதுலதான் பெரிய நன்மையே அடங்கியிருக்கிறது. இந்த நிலையின் மூலம்தான் ஆடாத நிலையான தைரியம், பணிவு போன்ற தெய்வீக குணங்களை தாரணை செய்ய முடியும். இப்ப யார் உள்நோக்கு முகமா தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தன்னைத்தானே பார்த்துட்டே இருக்காங்களோ அவங்கதான் ஆடாத நிலையான தைரியம், பணிவு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஆடாம இருக்கிறது, நிலையா இருக்கிறது, அப்புறம் தைரியத்தோட செயல்படுறது, பணிவோட இருக்கிறது. இந்த தெய்வீக குணங்கள்லாம் யாரால தாரணை செய்ய முடியும்னா உள்நோக்கு முகத்தோட யார் இருக்காங்களோ அவங்கதான். அதாவது சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலை பிராப்தியாக அடைய முடியும்ட்டு சொல்றாரு. இந்த மாதிரி இருந்தாதான் நம்மளால ஃபுல் ஞானமும் நமக்கு கிடைச்சிரும். அப்ப அந்த சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலை எப்படி இருக்கும்னா, எதை பார்த்தாலும் நம்ம ஆட மாட்டோம், அசைய மாட்டோம், அப்படியே சாட்சி பார்வையாளரா இருப்போம். எப்படி பாபா இருக்கிறாரோ அந்த மாதிரி. உள்நோக்கு முகத்துடன் இல்லாத காரணத்தில்தான் அந்த சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலை பிராப்தியாக அடைய முடியாதுன்றாரு. இப்ப நம்ம உள்நோக்கு முகத்துல எல்லாம் வெளியே பார்த்துட்டு இருக்கோம், மற்றவங்களே பார்த்துட்டு இருக்கோம்னா அப்ப சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலை நமக்கு கிடைக்காது. ஏனெனில் எந்த மகா வாக்கியம் எதிரில் கேட்குறீங்களோ அதை ஆழத்தில் சென்று தாரணை செய்யாமல் அந்த மகா வாக்கியங்களை கேட்டு வெறுமனே திரும்பி கூறும்போது அந்த மகா வாக்கியம் வாக்கியமாக மட்டுமே ஆகிவிடுகிறது. இப்ப நம்ம முரளியை கேட்குறோம், முரளியை படிக்கிறாங்க, படிச்சு அதை நம்ம தாரணை பண்றதில்ல, சும்மா கேட்டு திரும்ப அதை மற்றவங்க சொல்றோம். அப்படி இருக்கும்போது அது சாதாரண வாக்கியமா இருக்கு. யார் ஞானம் நிறைந்த மனநிலையில் இருந்து மகா வாக்கியங்கள் கேட்கவில்லையோ அந்த மகா வாக்கியங்களின் மீது மாயின் நிழல்கள் விழுந்து விடுகிறதுன்னு சொல்றாரு. நாலேஜ் ஃபுல்லாகி பாபாவுடைய ஞானத்தை கேட்கணும். நமக்கு வேற ஏதோ சிந்தனை, வீட்டு சிந்தனை, அந்த மாதிரி சிந்தனையில உட்காந்துட்டு நம்ம முரளியை கேட்கும் போது அதுல மாயாவோட நிழல் பழிஞ்சிடுது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படிப்பட்ட மாயின் அசுத்த அதிர்வலைகள் நிறைந்த மகா வாக்கியங்களை கேட்டு வெறுமனே திரும்பி கூறுவதன் மூலம் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படுவதற்கு பதிலாக தீமை ஏற்பட்டு விடுகிறது. அதாவது பாபா சொன்னதை தாதி எழுதி வச்சிருக்கிறாங்க போல, அதை கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்ப நம்ம ஒரு பாபாவுடைய முரளி கேட்குறோம்னா நம்ம ஞானம் நிறைந்த மனநிலையில உட்காந்து பாபா நானு அப்படின்னு கேட்கணும், ஆத்ம உணர்வுல கேட்கணும். நம்ம தேக உணர்வுல மாயோட அசுத்தமான வைப்ரேஷன் நிறைந்த மகா வாக்கியங்களை கேட்கறதுனால, வெறுமனே சும்மா பாபா சொல்றதை கேட்டு சொல்றதுனால மாயையோடைய நிழலோட நம்ம அதை சொல்லும் போது நமக்கும் நன்மை இல்லை, மற்றவங்களுக்கும் நன்மை ஏற்படாம தீமை மட்டுமே ஏற்பட்டுருது. அதாவது இப்ப நம்ம படிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில டைம்ல இந்த பாயிண்ட் எனக்கு சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கணும். சில பாயிண்ட் எல்லாம் நமக்கு எப்படி தோணும்னா இது அவங்களுக்கு சொல்றாரு, இவங்களுக்கு சொல்றாரு அப்படின்னு தோணும். அது மாயாவோட நிழல் படியுது. அதாவது எப்பயுமே பாபா நான் அப்படிதான் உள்நோக்கு முகமா இந்த வாக்கியத்தை பாபா எனக்காக எதுக்கு சொல்றாரு, என்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை மாத்திக்கணும், அப்ப எதா இருந்தாலும் இது எனக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கூடாது. நம்மகிட்ட இல்லை, அந்த குணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா பாபா சொல்றாருன்னா இனிமே நம்ம நம்மள்ட்ட இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, இனிமேலும் நம்ம அதை செய்திடக்கூடாது. அதுக்காக தான் ஸ்ரீமத் படி நம்ம கேட்டு எல்லாத்தையும் நடந்துக்கிறோம். இது மற்றவங்களுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது, எனக்காக தான் பாபா இந்த முரளியை சொல்றாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கணும். அதனாலதான் உள்நோக்கு முகத்தோட ஒரு மகா வாக்கியத்தையும் கேளுங்கன்றார். ஆகையால் ஹே குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவர்களாக இப்ப ஆகிவிடுங்கன்ட்டு சொல்றாரு. அப்ப ஞானம் நிறைந்த மனநிலையோட உள்நோக்கு முகமாகி ஒவ்வொரு மகா வாக்கியத்தை கேட்கும் போது அதை நம்ம சொரூபத்துல கொண்டு வர முடியும். அப்ப நம்ம தாரணை பண்ணும் போது மற்றவங்களையும் தாரணை பண்ண வைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. இது தாதி எழுதி வச்சிருக்காங்க டைரியில. உங்களது இந்த மனம் கோயில் போன்றது. நம்ம மனசு எப்படின்னா கோயில் மாதிரி. அந்த கோயில்ல
இப்போ கோயில்ல சாமி தானே இருக்கு, அந்த மாதிரி நம்ம மனசுல யார் இருக்கணும்? பாபா இருக்கணும். கோயிலில் சதா நறுமணம் வீசுவது போன்று மனம் கோயில் தூய்மையாக ஆகின்ற பொழுது சங்கல்பமும் தூய்மையானதாக வெளிப்படும். இப்ப மனசே கோயில்னு சொல்றாருன்னா கோயில் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும், நறுமணமா வீசும். ஏன்னா ஊதுபத்தியா கொளுத்தி வச்சிருப்பாங்க. கோயிலுக்குள்ள போனாலே வாசனை தான் வீசும். அப்ப மனசு எப்படி இருக்கணும்? அத கோயில்னு சொல்லும் போது அது தூய்மையா இருக்கணும்னா அந்த எண்ணம் வருது இல்லையா, மனசுல எழற எண்ணம் கூட கோயில் எப்படி தூய்மையா இருக்கோ அந்த மாதிரி தூய்மையானதாக வெளிப்படும்ட்டு சொல்றாரு. கோயிலில் தூய்மையான தேவி தேவதைகள் சிலைகள் மட்டுமே வைக்கப்படுமே தவிர அசுரர்களுக்கு அல்ல. இவ்வாறு குழந்தைகளாகிய நீங்க தனது மனதில் அல்லது உள்ளம் என்ற கோயிலை அனைத்து குணங்கள் என்ற மூர்த்திகளினால் அலங்கரித்து விடுங்க. பாபா யுக்தி சொல்றாரு பாருங்க. இப்போ நம்ம வந்து நம்ம மனசுல பாபா மற்றும் அந்த மகா வாக்கியங்கள் ஞானம், பாபா எப்படி இருக்கணும்னு சொன்னாரு அது மாதிரி அன்பா அமைதியா இந்த மாதிரி குணங்களை தாரணை பண்ணி அந்த மூர்த்திகளினால அலங்கரிச்சிருங்க. அசுர குணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப கோயிலாவே இருக்காது இல்ல நம்மளுடைய மனசு. அந்த குணங்கள் பற்றற்று இருப்பது. என்னென்ன குணம் இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. பற்றற்று இருக்கணும், ஆசைகளற்று இருப்பது, பயமற்று இருப்பது, தைரியமாக இருப்பது, அகங்காரமற்று இருப்பது போன்றவைகளாகும். இந்த மாதிரி தான் மனசுல எண்ணங்களை உருவாக்கி வைக்கணும். குணங்களை நம்ம அலங்கரிச்சு வைக்கணும். எப்படி இருக்கணும்? பற்று இல்லாம இருக்கணும். பற்றுனா அது மேல இது மேல அப்படின்னு உலகத்துல உடம்பு மேல பற்று, உறவினர்கள் மேல பற்று, வீடு மேல பற்று, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. பற்றற்று இருக்கணும். பற்று இருக்கணும்னா அது பாபா மேல மட்டும் இருக்கணும். ஆசைகள் இல்லாம இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும். பயப்படுறது கூட ஒரு விகாரம். காளியை பாருங்க எப்படி காமிச்சிருக்காங்க, பயம் இல்லாம தானே காமிச்சிருக்காங்க. சிம்ம வாகினியா தானே, சிவசக்தி சொரூபம்னா சிம்ம வாகினியா தைரியத்தோட இருக்கிறவங்க தான் சிம்ம வாகினி. இப்ப தைரியமா ஞானத்தை புரிய வைங்கன்னு சொல்றாரு பாபா. பயப்படாதீங்க யாருக்கும்ட்டு, அவரோட ஞானத்தை நம்ம சொல்றோம். அதனால பயமற்று இருக்கணும், தைரியமாக இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது. ஞானத்தை சொல்லணும், ஆனா அது நான் தான் சொல்றேன்ட்டு அகங்காரமா சொல்லக்கூடாது. அகங்காரம் இல்லாம இருக்கணும். இதுதான் வந்து குணங்கள்ன்றார். ஏனெனில் இவை அனைத்தும் உங்களது லட்சணங்களே ஆகும். இது ஆல்ரெடி நீங்க போன கல்பத்துல தேவிகளுடைய லட்சணமே இதான் சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது மனக்கோயிலை சம்பூர்ண தூய்மையாக இப்ப ஆக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு முக்கியமே தூய்மைன்றது சம்பூர்ண தூய்மைன்றாரு. தூய்மைன்னா நான் உடலால தூய்மை ஆயிட்டேன், பாபா சொல்ற மாதிரி ஸ்ரீமத் படி நடக்கிறேன், அமிர்த வேலை எந்திருக்கேன், முரளி படிக்கிறேன், சாப்பாடெல்லாம் நான் மாத்திட்டேன், எல்லாம் தூய்மையா இருக்கிறேன், உடம்பும் தூய்மை ஆயிடுச்சு, அது மட்டும் கிடையாது. மனசு தூய்மை ஆகணும் இல்லையா? மனசை கோயில் மாதிரி வச்சுக்க சொல்றாரு. அதனால இப்ப நீங்க மனசை சம்பூர்ண தூய்மையா ஆக்கணும். எப்போது மனம் என்ற கோயில் தூய்மையானதாக ஆகிறதோ அப்போதுதான் தங்களது தூய்மையான அன்பான வைகுண்டத்திற்கு செல்ல முடியும்ட்டு சொல்லிட்டாரு. இதுதான் நமக்கு டார்கெட்டே தான். எதை ரீச் பண்ணணும்னா எல்லாம் தூய்மையாயிட்டோம், ஆனா மனசுல குப்பையா இருக்கு. கோயில் எப்படி இருக்கணும்? குப்பை இல்லாம வாசனையா இருக்கணும். அந்த மாதிரி மனசுன்ற கோயில் எப்ப தூய்மையா ஆகுதோ அப்பதான் நம்ம சொர்க்கத்துக்கே போக முடியும்ட்டு சொல்றாரு. அது வரைக்கும் நம்ம இங்க கலியுகத்துலதான் இருக்கணும். ஆக இப்போதுதான் மனதை அதாவது கலியுகம் கிடையாது, சங்கம் யுகத்தோட நம்ம இருக்கணும். ஆக இப்போது தன் மனதை தூய்மையாக்குவதற்கு இப்ப முயற்சி செய்யணும். மேலும் மனதின் கூடவே கர்மேந்திரியங்களை இப்ப வசப்படுத்த வேண்டும். இப்ப மனசை வசப்படுத்துற மாதிரி கண்ணு காது இதெல்லாம் நம்ம சொல் பேச்சு தான் கேட்கணும். அது இஷ்டத்துக்கு அது நடக்குது இல்ல. அது 63 ஜென்மமா கண்ட்ரோலே இல்லாம குதிரைகள்லாம் ஓடுது. அதாவது ஆத்மாவினுடைய கண்ட்ரோலே இல்லை. வாய் இஷ்டத்துக்கு நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கும், ஆனா எதையாவது பேசிடுவோம், தேவையில்லாம வளருவோம், வாய் கண்ட்ரோலே இல்லாம வளரும். அது மாதிரி காதும் எதை கேட்கக்கூடாதோ அதை தான் கேட்டுட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து 63 ஜென்ம சம்ஸ்காரம். அப்ப இப்ப மனசு கூடவே நம்ம கர்மேந்திரங்களை வசப்படுத்தணும். ஆனால் தனக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் இந்த தெய்வீக சேவை இப்ப செய்ய வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப நீங்க மட்டும் மாறுறதோட கிடையாது, அதோட முடிஞ்சு போயது கிடையாது. நான் பிகே ஆயிட்டேன், நான் முரளி படிக்கிறேன், பாபா சொல்றத நான் கேட்டுட்டு நான் மாறுறேன், அது மட்டும் கிடையாது. அந்த மாதிரி மாறினா மட்டும் பத்தாது. நீங்க மட்டும் மாறிக்கிறீங்கன்னா அது பத்தாதுன்றார் பாபா. ஏன்னா சொர்க்கத்துக்கு நீங்க தனியா போக போறது இல்ல, கூடவே ஒரு கும்பலை கூட்டு தான் போக போறீங்க, 33 கோடி தேவதைகள். அதனால நீங்க மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் இந்த தெய்வீக சேவையை செய்யணுன்றாரு. உண்மையில் சேவை என்பதன் பொருள் மிகவும் சூட்சமானது மற்றும் ஆழமானது. சேவை வந்து இங்க நம்ம செய்யல, நம்ம கருவி. இது எல்லாமே டிராமா படி பாபாவும் டிராமாவும் செய்யறது தான் இந்த சேவை. இதுல நம்ம என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஏதோ வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வந்திருப்போம், பிரச்சனைகள்ல சிக்கியிருப்போம், நிறைய மனசுல ஆத்மால இருக்கிற சக்தி எல்லாம் நமக்கு போயிருக்கும்.
ரொம்ப துக்கத்துல இருந்திருப்போம். அப்ப பார்த்து இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கும். நம்ம கிடைக்கும் போது இதை போய் மத்தவங்க சொன்னா நல்லா இருக்குமேன்னு நம்ம நினைச்சிருப்போம். அதாவது நம்ம கருணையோட தான் நினைச்சிருப்போம். ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம்ல, இதை கேட்டு கேட்டு இதை அவங்களுக்கும் சொல்லுவோம், இவங்களுக்கும் சொல்லுவோம், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். மற்றபடி இது வந்து சூட்சுமமா பாபா வந்து இதுல வேற விஷயத்த, ஒரு ராஜ்யத்தையே இங்க வந்து ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது நமக்கு தெரியாது. இங்க யார் வந்து ராஜா, யார் ராணி, இதெல்லாம் கடைசியில தான் வந்து டிஸ்க்ளோஸ் ஆகும் அந்த சீக்ரெட். இப்ப எதுவுமே டிசைட் ஆகல. இப்ப ஞானம் சொல்றாங்களோ அவங்கதான் ராஜா அப்படிலாம் கிடையாது. நானும் கேட்கறவங்க கூட ராஜாவாகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இங்க எதுவுமே டிஸ்க்ளோஸ் ஆகல சீக்ரெட். இப்ப எதுவுமே ரகசியம் வந்து வெளிப்படாது. கடைசியில தான் ரகசியம் வெளிப்படும். சேவைன்றது பாத்தீங்கன்னா மிகவும் சூட்சமானது மற்றும் ஆழமானதுன்றாரு. இதை வந்து நம்ம ஒண்ணு நினைச்சுன்னு இருப்போம். ஆனா கடைசியில ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா என்னென்னமோ நடக்கும்ட்டு தாதிகளே சொல்லியிருக்காங்க. தாதி சாட்சாத்காரம் பார்க்கும்போதே யார் யாரோ 8ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, யார் யாரோ 108ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் பார்க்காதவங்க, இந்த ஃபேஸ்லாம் நான் பார்க்கல அப்படின்ட்டு தாதி சொல்றாங்க. குல்சா தாதி சொல்றாங்க, இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பது மட்டுமே சேவை அல்ல. இப்ப ஸ்ரீமத் படி நடக்கல, இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் செய்யாதீங்க, தர்மராஜபுரியில நம்ம போய் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும், நம்ம எச்சரிக்கை கொடுக்குறோம் இல்லையா, அது மட்டும் சேவை கிடையாது. அவர்களுக்கு சூட்சும ரூபத்தில் தனது யோக சக்தியை கொடுத்து அவர்களது அசுத்த சங்கல்பங்களை அழித்து விட வேண்டும். இப்ப நிறைய நம்ம நம்ம பிகே ஆகிறோம்னா, நம்ம கூட நிறைய பேர் பிகே ஆகுறாங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சக்தி இருக்கும் தாரணை பண்றதுக்கு ஸ்ரீமத்தை. ஒருத்தவங்களுக்கும் சக்தி இருக்காது, ஸ்ரீமத்தை படி நடக்க முடியாது அவங்களால. சிலரால அமிர்த வேலை எழுந்திருக்க முடியாது, சிலரால முரளி கூட படிக்க முடியாது. ஏன்னா வீட்டுல பந்தனம் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வரும். சென்டருக்கு வர முடியாது. அப்ப அவங்கள நம்ம கடிஞ்சிக்க முடியாது. அவங்கள போயிட்டு நம்ம நீங்க ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு பாபா பிரம்மா பாபா அந்த காலத்துல யாரையுமே ஸ்ரீமத் படி நடங்க, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்ட்டு பாபா சொன்னதே கிடையாது. அவர் செஞ்சாரு, பார்த்தாங்க, அவரை பார்த்து எல்லாரும் மாறினாங்க. மற்றபடி அவரு சூட்சமா யோகா மூலமா பவர் கொடுத்தாரு எல்லாருக்கும். அவர் வந்து இதுக்குன்னே நைட்டு முழிச்சிருந்து குழந்தைகளுக்காக யோகா பண்ணுவாரு. 2 மணிக்கு எழுந்து யோகா பண்ணுவாரு. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யோகா பண்ணுவாரு. யாருக்குமே வந்து எதிரால டைரக்டா எதையும் சொல்ல மாட்டாரு. ஆனா அவங்களுக்காக யோகா பண்ணி அவங்கள மாத்தினாரு. அந்த மாதிரிதான் நம்ம வந்து வெறுமனே எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும் சேவை கிடையாது. அவங்களுக்கு சூட்சும ரூபத்தில் தனது யோக சக்தியை கொடுத்து, அதாவது நீங்க யோகா பண்றது உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க சென்டர்ல இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாருக்குமே நீங்க சேர்த்து யோகா பண்ணி சக்தி கொடுத்து அவர்களது அசுத்த சங்கல்பங்களை அழித்து விட வேண்டும். இப்ப அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, உங்களை வந்து திட்டுறாங்க, உங்களை பிடிக்கல, நீங்க ஏதோ சொல்றீங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து அவங்களுடைய அசுத்த சங்கல்பங்களை அழிக்கணும் யோக சக்தி மூலமா. இதுவே சர்வ உத்தமமான சேவையாகும்ட்டு சொல்றாரு. இப்ப சேவைன்னா வந்து சாதாரணமா வார்த்தைகளால ஞானத்தை சொல்றது, ஸ்ரீமத்தை புரிய வைக்கிறது, அவங்களையும் உங்களை மாதிரி மதுபன் கூட்டு போயிட்டு வர்றது, சென்டருக்கு போறது, இதெல்லாம் மட்டும் சேவை கிடையாது. நம்ம வந்து சூட்சமா கண்ணுக்கு தெரியாம மனசா சேவை செய்யணும். செஞ்சு செஞ்சு எல்லாருடைய அந்த கெட்ட எண்ணங்களை நம்ம அழிக்கணும். கூடவே தன் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்க அவங்கள காப்பாத்த போறேன், இவங்கள காப்பாத்த போறேன்ட்டு உங்களை விட்டுடக்கூடாது. உங்களுக்கு நீங்க பவர் கொடுத்துக்கணும். ஏன்னா நீங்களும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க மீது கவனம் செலுத்தணும். நீங்களே சக்தி சுயம் பாபாட்ட இருந்து வாங்கி உங்க குணங்களை ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும், அப்பதான் மத்தவங்களை மாத்த முடியும். வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மட்டுமன்றி மனதிலும் எந்த அசுத்த சங்கல்பம் உருவாகிவிடக்கூடாது. நம்மளோட வார்த்தையிலையும் நம்மளோட செயல்கள்ல மட்டும் இல்லாம எண்ணத்துல கூட தவறான எண்ணங்கள் உருவாகிடக்கூடாது. அந்த அதிர்வலைகள் மற்றவர்களுக்கு சென்று சூட்சமத்தில் தீமை செய்துவிடும்ட்டு பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம உருவாக்குற அந்த அசுத்த சங்கல்பங்கள் என்ன பண்ணுதுன்னா, நான் தான் பேசலையே, நான் தான் அவங்க எதிர வந்து ரியாக்ட் பண்ணலையே, அவங்க அதாவது மற்றவங்கள பத்தி நான் அவங்கள்ட்ட பேசல, அவங்கள்ட்ட எதையும் நான் ரியாக்டும் அவங்க செஞ்சது பிடிக்கல, நான் எதிர அவங்கள்ட்ட எதுவும் பேசல, திட்டல, ரியாக்டும் பண்ணல. ஆனா நான் மனசுல உருவாக்கியிருக்கேன் எண்ணம், இவங்க சரியில்லை, இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நான் மனசுல எண்ணம் உருவாக்கியிருக்கேன். ஆனாலும் அந்த வைப்ரேஷனு அவங்களுக்கு போய் சூட்சுமத்துல கூட தீமை செஞ்சிடும். நம்ம பின்னாடி பேசுறோம்ல, பேசுறாங்களோ இல்லையோ, பேசுறோமோ இல்லையோ, இப்ப சப்போஸ்
நம்மளை பத்தி யாராவது பின்னாடி பேசுறாங்கன்னா அது கூட நம்மளை வந்து ரீச் ஆயிடும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அடுத்தவங்க அதிர்வலை வைப்ரேஷன்ஸ், இப்ப யாருக்காவது பின்னாடி அந்த மாதாஜி இப்படி, இந்த சிஸ்டர் இப்படின்னு நம்ம பின்னாடி பேசுறது கூட அந்த அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும், சூட்சுமத்துல போய் தீமை செய்திடும். எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாபா சொல்றாரு பாருங்க. அதன் சுமை தன் மீது ஏற்பட்டுவிடும். இப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம சூட்சுமத்துல உருவாக்குற எண்ணங்களின் அதிர்வலைகள் நமக்கே அந்த சுமையா விடிஞ்சிருன்றாரு. மேலும் அதே சுமைகள் பந்தனமாக ஆகிறது. அப்ப இந்த சுமை என்ன ஆகுது, நம்ம தப்பிக்க முடியாது. பாருங்க, எண்ணத்துல கூட நம்ம தப்பிக்க முடியாது பாபா சொல்றாரு. அதாவது நான் பேசிட்டேன், திட்டேன், அதுவும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். திரும்ப நம்மள யாராவது பேசுவாங்க, சின்னதா விகர்மம் பண்ணா கூட, பாவம் பண்ணா கூட அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். எண்ணத்துல உருவாக்குனா கூட அந்த சுமை வந்து நமக்கு பந்தனமா ஆகிறது. அவங்களுக்கும் நமக்கும் பந்தனம் ஏற்பட்டுருது. அந்த ஆத்மாவே எனக்கு பிடிக்கல, என்னவோ தெரியல, எனக்கு பிடிக்கல, நான் எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்கிறேன் ஒரு ஆத்மா கிட்ட, அவங்களுக்கும் எனக்கு ஏதோ பிரச்சனை. நான் என்ன பண்றேன், எண்ணங்கள்ல அவங்கள பத்தி தப்பு தப்பா கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த ஆத்மாவுக்கும் எனக்கும் பந்தனம் ஏற்பட்டுருது. அது வந்து சுமையா இருக்குது, தீராத சுமையா இந்த இந்த வாழ்க்கையிலே உருவாக்கிட்டு இருக்குது சங்கமேகத்துல. அப்ப எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. ஆகையால் ஹே குழந்தைகளே, சுயம் எச்சரிக்கையாக இருங்கள்ட்டு இப்ப பாபா சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றாரு, எந்த ஆத்மா குறித்தும் எண்ணங்கள்ல கூட உருவாக்க கூடாது, அதனால எச்சரிக்கையா இருங்க. பிறகு மற்றவர்களுக்கு அதே தெய்வீக சேவை செய்யுங்க, இதுவே சேவாதாரி குழந்தைகளாகிய உங்களது அலௌகிக கடமையாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்மளோட சேவையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா, வார்த்தைகளால ஞானம் சொல்றது அதை மட்டும் வந்து சேவை கிடையாது. நம்ம வந்து எல்லாருக்காகவும் யோகா பண்ணி அவங்களுடைய தவறான எண்ணங்களையும் போக்கிடணும், அழிச்சிடணும். நமக்குள்ளார எண்ணம் உருவாகுது யாரை பத்தியாதுன்னா அதையும் நம்ம யோகா பண்ணி அழிக்கணும். இவ்வளோ வேலை இருக்கு. இதுதான் நம்மளுடைய அலௌகிக கடமை ஆகுன்றாரு. இல்லைன்னா சூட்சுமமா சுமையாயிடும்ன்றாரு. இவ்வாறு சேவை செய்பவர்கள் தனக்கென்று எந்த சேவையும் செய்ய வேண்டியிருக்காது. இந்த மாதிரி யாரு சேவை செய்யறாங்களோ அவங்க தனக்குன்னு எல்லாமே பாபா பார்த்துக்குவார். நமக்குன்னு எதுவுமே நம்ம வந்து தனி அட்டென்ஷன் கொடுக்க தேவையில்ல, பாபா பார்த்துக்குவார். ஏன்னா எல்லாரையும் மாத்துறவங்க தானும் மாறிடுவாங்க. தவறுதலாக ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டாலும் அதை தனது புத்தியோக பலத்தின் மூலம் சதா காலத்திற்காக திருத்தி விடுங்கள்ட்டு சொல்றாரு. இப்ப தெரியாமலே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாது சில விஷயங்கள், நம்ம இது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும், தெரியாம சாப்பிட்ருப்போம். ஏன்னா நமக்கு ஸ்ரீமத்து ஃபுல்லா தெரியாது, எதையாவது சாப்பிட்டுட்டோம், தவறா சாப்பிட்டுட்டோம். அதாவது நம்ம வேணும்னே சாப்பிடணுன்ட்டு சாப்பிடல, தெரியாம சாப்பிட்டுட்டோம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க புத்தியோக பலத்தின் மூலமாக அதை திருத்திருங்க. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனிமே சாப்பிடாதீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி திருத்திக்கங்கன்றாரு. இப்படிப்பட்ட தீவிர முயற்சியாளர்கள் சிறிது சைகை கிடைத்தாலும் விரைவாக உணர்ந்து கொண்டு மாறிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி யாரெல்லாம் தீவிர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ, கொஞ்சம் பாபா ஏதாவது கை காட்டினாலே போதும், சைகையால கண்ணால பாபா சொன்னாலே மாறிடுவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. மேலும் வருங்காலத்தில் அப்ப பாபா இருந்தாரு, இப்ப தாதிகள் சிஸ்டருங்க சொல்றாங்க, இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யுங்க, இது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், இப்படி மாறிக்கோங்க, இதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லும் போதே நம்ம கேட்டுக்குவோம். ஏன்னா நம்ம தீவிர முயற்சியாளர்ன்றதுனால கேட்டுக்குவோன்றாரு. மேலும் வரும் காலத்தில் நல்ல முறையில் கவனம் செலுத்தி நடந்து கொள்வாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதுவே விசால புத்தியுடைய குழந்தைகளின் கடமையாகும்ட்டு பாபா சொல்றாரு. என்னுடைய உயிர்களே, பாருங்க, ஆத்மாக்களேன்னு சொல்லாம உயிர்களேன்னு சொல்றாரு. என்னுடைய உயிர்களே, பரமாத்மாவின் மூலம் படைக்கப்பட்ட இந்த அழிவற்ற ராஜஸ்வ ஞான யஜ்யத்தில் உடல் மனம் பொருள் முழுமையாக அர்ப்பணம் செய்யும் ரகசியம் மிகவும் ஆழமானது. பாருங்க, நம்ம ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டோம், வந்தான் பிகே ஆயிட்டேன், சென்டருக்கு போனேன், ஞானம் கேட்டேன், இப்போ மதுபன் போயிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான் நான் பிகே ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா நிறைய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு இந்த அழிவற்ற ராஜஸ்வ ஞான யஜ்யத்துல. உடல் மனம் பொருள், நம்ம உடலையே அர்ப்பணிக்கிறோம், மனசையும் அர்ப்பணிக்கிறோம், பொருளையும் முழுமையா அர்ப்பணம் செய்யற ரகசியம் மிகவும் ஆழமானதுன்றார். ஏன்னா உடலால சேவை செய்யறது ஒரு விதம், மனசால சேவை செய்யறது அடுத்த விதம். பொருளை கொடுத்து நம்மள காசு பணம் இருக்குன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னா சிலர் வந்து வேற காசு கொடுப்பாங்க, என்னால வர முடியல, என்னால எந்த சேவையும் செய்ய முடியல, அட்லீஸ்ட் நான் காசாவது கொடுக்குறேன் அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க. இதுல நிறைய ரகசியம் இருக்கின்றார். எப்போது நீங்கள் எனது உடல் மனம் பொருள் சகிதமாக யஜ்யத்தில் சுவாகா, அதாவது அர்ப்பணித்து இறந்து விட்டேன் என்று கூறினீர்களோ அந்த நிமிடத்திலிருந்து தனது என்று எதுவுமே கிடையாது. நம்ம எப்ப பிகே ஆனமோ, பாபா நீங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தேடினவரு, 63 ஜென்ம பக்தி செஞ்சு உங்களை தேடினேன், நீங்க கிடைச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் சரண்டர் பாபா சங்கமேகத்துல வந்துட்டேன். வீட்டுல இருந்தாலும் சரி, அங்க போய் சரண்டர் ஆகுறாங்கன்னு கிடையாது,
வீட்டில் இருக்கிற பிகேசின்னு தான் சொல்றாரு. உடல் மனம் பொருளால யஜ்யத்துல சுவாகா ஆயிட்டேன், இறந்துட்டேன்னு யார் நீங்க சொல்றீங்களோ, இறந்துட்டேன்னா மறுஜீவா எடுத்திருக்கிறேன். அதாவது என்ன பழைய பிறவி முடிஞ்சிருச்சு, இந்த பிறவில எனக்கு அப்பா சிவபாபா, அம்மா பிரம்மா பாபா, என்னுடைய குடும்பம் வந்து பிகேஸ், இப்படின்னு யார் அர்ப்பணிச்சு இறந்துடுறாங்களோ அந்த நிமிடத்துல இருந்து நம்மளுதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதிலும் முதலில் உடல், இந்த உடல் நம்மளது கிடையாது. மனதை வந்து முழுமையான முறையில் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அது மாதிரி மனசு உங்களது கிடையாது. யாரை கேட்டு நீ என் மனசுன்னு சொல்றீங்க, என் மனசு வலிக்குதுன்றீங்க, நீங்க தான் மனசை கொடுத்துட்டீங்க இல்லையா அப்படின்றாரு பாபா. உடலையும் கொடுத்துட்டீங்க, மனசையும் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்தக்கூடாது, முழுமையான முறையில சேவையில பயன்படுத்தணும். எப்போது அனைத்தையும் யஜ்யத்தில், அதாவது பரமாத்மானுடையதாக ஆகிவிடுகிறதோ பிறகு தனக்கென்று எதுவும் இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. செல்வமும் வீணாக்க முடியாது. இப்ப காசு கூட அந்த நம்ம வந்து ஸ்ரீமத் படி நடக்கிறோம்னா காசு கூட நம்ம வீட்டுல பண்டாரால நிரம்புதுன்னா அது பாபாவுடைய காசு தான். அப்ப பாபாட்ட கேட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த காசை எடுத்து செலவு பண்ணணும். அங்க செய்யறது, இங்க செய்யறது, அவங்களுக்கு கொடுக்கறது, இவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு பைசாவுக்கும் நம்ம கணக்கு வந்து சப்மிட் பண்ணணும். எப்ப பிகே ஆயிட்டோமோ, பாபா இந்த காசை இவங்கள்ட்ட கொடுத்தேன், யஜ்யத்துல இந்த பணம் இங்க இதுக்காக செலவாச்சு, குடுக்குடா பாபா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம செய்யணும். செல்வம்லாம் வீணாக்க கூடாதுன்றாரு, வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது. மனதிலும் அசுத்த எண்ணங்கள், விகார எண்ணங்கள் வர முடியாது. எப்படி காசு பணத்தை வேஸ்டா செலவு பண்ணக்கூடாதோ அது மாதிரி மனசுல கூட எண்ணங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அசுத்த எண்ணங்களோ இல்ல வேஸ்டான தாட், விகார எண்ணங்களோ வரக்கூடாது. ஏனெனில் பரமாத்மாவிற்கு அர்ப்பணிச்சிட்டீங்க இல்லையா. எப்பயுமே ஒரு கோயில்ல கொண்டு போய் பிரசாதம் படைச்சிட்டோம்னா, அதாவது அந்த வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்து போறோம், சுண்டல் பாயாசம் எல்லாம் கொண்டு போய் கோயில்ல கொடுத்துட்டோம், என்னதுன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். ஏன்னா அது பிரசாதம். அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். நமக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க, ஏதோ கொஞ்சோண்டு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். பரமாத்மாவுக்கு அர்ப்பணிச்சிட்டீங்க. பரமாத்மா தூய்மை சாந்த சுரூபமாக இருக்கிறாரு. இதன் காரணத்தினால் அசுத்த எண்ணங்கள் தானாகவே சாந்தியாகி விடுகிறது. இப்ப பரமாத்மாவுக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா அவர் எப்படி இருக்கிறாரு? தூய்மையா சாந்த சுரூபமா இருக்கிறாரு. அப்ப அவர் தூய்மையா சாந்தமா இருக்கும் போது அவர்கிட்ட அர்ப்பணிச்ச எண்ணங்கள் என்ன ஆயிடும்? அது எல்லாமே அவர்கிட்ட போயிடுறதுனால நமக்கு தானாகவே இந்த அசுத்த எண்ணங்கள்லாம் அமைதியாயிடும். அதனாலதான் நம்ம லெட்டர் எழுதிட்டோம்னா நம்ம மனசு அமைதியாயிடுது. லெட்டர் எழுதி பாபாட்ட கொடுத்துட்டோம்னா பாபா எடுத்துக்கிட்டாரு எல்லாத்தையும், அவர் அமைதியாக்கிட்டாரு, கடல்ல கரைச்சிட்டு. அப்ப நம்ம அமைதியாயிட்டோம். அப்ப என்னென்னலாம் நம்ம மனசுல அசுத்த எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் பாபாட்ட கொடுத்துறோம். ஒருவேளை மனதை மாயாவின் கைகளில் கொடுத்து விட்டால் மாயை பல விதங்களில் இருக்கின்ற காரணத்தினால் பலவிதமான விகார எண்ணங்களை உருவாக்கி மனம் என்ற குதிரையின் மீது சவாரி செய்ய ஆரம்பித்து விடும். முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒருவேளை மனசை பாபாட்ட கொடுத்தா பிரச்சனை இல்லை, மனசை கொண்டு போய் மாயாவோட கையில கொடுத்துட்டோம்னா மாயா என்ன பண்ணும்? விதவிதமான எண்ணம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், எல்லா எண்ணமும் வர வைக்கும், உருவாக்கி மனசு என்ற குதிரை மேல உட்காந்து சவாரி செய்யும். நமக்கே தெரியும், நம்ம வந்து நல்லா தான் பாபா நினைச்சிருப்போம், திடீர்னு யாரோ ஃபோன் பண்ணுவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் வரும், யாரை பத்தியோ யாரோ ஒரு விஷயம், அது நம்ம மனசை பாதிக்கும். உடனே நமக்கு வரும் பாருங்க வீண் எண்ணங்கள். இப்படி நினைச்சிருப்பாங்களோ நம்மளை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, இது என்னதான் நினைச்சாங்கன்னு தெரியல நம்மளை பத்தி அப்படின்ட்டு இஷ்டத்துக்கும் அது மாட்டும் கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, அது பாட்டு ஓடும். அப்ப என்ன ஆகுது? மாயா வந்து உக்காந்துக்குச்சு புத்தியில, மனசுல உட்காந்துட்டு சவாரி செய்யுது அப்படின்றாரு. சில குழந்தைகளுக்கு இன்று வரை விகார எண்ணங்கள் வருகிறது எனில் மனதை முழுமையான முறையில் அர்ப்பணிக்கவில்லை என்பதை புரிஞ்சுக்கங்கன்ட்டு சொல்றாரு. அதாவது நம்ம இன்னுமே பாபா குழந்தையாயிட்டு நமக்கு அந்த 5 விகாரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வருது. 5 விகாரம்னா அந்த ஒண்ணுதான் கிடையாது. இந்த அகங்காரமா நினைக்கிறது, பற்று வைக்கிறது, ஆசைப்படுறது. நேத்து சொன்னார்ல, நம்ம எல்லாத்து மேல ஆசை வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி எண்ணங்கள் கூட வரக்கூடாது. இது மாதிரிலாம் வருதுனாலே நம்ம மனசை பாபாட்ட முழுசா அர்ப்பணிக்கலன்ட்டு புரிஞ்சுக்கணுன்றாரு. ஏன்னா பாபாவை தவிர வேற ஏதோ ஓடுது மனசுல, அதனால நீங்க மனசை அர்ப்பணிக்கலன்றார். அதாவது ஈஸ்வரிய மனம் ஆகவில்லை. ஆகையால் ஹே சர்வ தியாகி குழந்தைகளே, இந்த ஆழமான ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு காரியங்கள் இப்ப செய்யுங்க. சாட்சியாக இருந்து தன்னை இப்ப பார்க்கணும். இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்காங்க. ஏன்னா கடைசியா மாயா ஏமாத்திரும். அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, ஐயோ பாபா இந்த சாதாரண விஷயத்துல போய் நான் ஃபெயில் ஆயிட்டேனே, நீங்க எவ்வளவு சொன்னீங்க, கடைசி நேரம் எனக்கு இதுதான் கடைசி நாள்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு சரீரத்தை விட போறேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேன். எப்படின்னா ஒரு சாப்பாடு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டேன். சாகும்போது இதை சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு, ஆனா பாபா நினைவு வரல.
அந்த உணவு மேலேயே எண்ணம் போயிடுச்சு, பாபா நினைவு வரல. அப்படிதான் ஒரு ஒரு யாரோ ஒருத்தவங்க, ஒரு சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க அதாவது உயிர் போக போகுது அந்த டைம்ல பானிபூரி வேணும்னு கேட்டாங்களாம். உடனே ஓடி போய் அதை வாங்கிட்டு வராங்களாம். வாங்கிட்டு வந்தா உயிர் போயிடுச்சு. அப்ப அதை சாப்பிட்டுட்டு தான் உயிர் போயிருக்கு, சாப்பிட்டு தான் போனாங்களாம். யோசிச்சு பாருங்க, அப்ப பாபா முக்கியமா பானிபூரி முக்கியமா? அப்ப நமக்கு வந்து இந்த சாதாரண விஷயத்துல நம்ம ஃபெயில் ஆகிறோம் பாருங்களேன், அது என்ன எந்த கேட்டகரியில வருதுன்னா ஆசையில வருது. அந்த ஆசை, அதுதான் சொன்னார், ஆசைன்றது பாருங்க இந்த மாதிரிலாம் போகுது. சாப்பாடு இது மாதிரி போயிட்டு இருந்தா பெரிய குறிக்கோள் அடையாம விட்டுறீங்கல்ல. அப்ப லட்சுமி நாராயணன் ஆகணுமா, இல்லை வந்து சாதாரண தாசன் தாசி ஆகணுமா? அங்க போய் வேலைக்காரி ஆகும், இல்லைன்னா பிரஜையாயிடுவோம். அதாவது வெல்லல, நம்ம வந்து அந்த ஆசையை வெல்லல, 5 விகாரத்தை வெல்லாதவங்க போய் பிரஜையாயிடுவோம். இதெல்லாம் ரொம்ப ஆழமான ரகசியங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப காரியம் செய்யுங்க. எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். சாட்சியாக இருந்து இப்ப நீங்க உங்களை நீங்களே பாருங்க. ஏன்னா யார் யாருக்கு என்ன என்ன நமக்கு வீக்னஸ் நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப எனக்கு என்ன வீக்னஸ் எனக்கு தான் தெரியும். நான் எந்த பாயிண்ட்ல ரொம்ப வீக்கா இருக்கேன். அப்ப பாபா வந்து சொல்றாருன்னா அப்ப எல்லாருக்கும் தான் சொல்றாரு. அப்ப நம்ம அதுல எச்சரிக்கையா இருக்கணும், மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா கடைசி நேரத்துல ஃபெயில் ஆயிட்டு அப்ப வந்து பச்சாதாபப்படும் போது பாபாவுக்கே கஷ்டமா இருக்கும்ல. நம்ம இந்த குழந்தைக்கு சொன்னோம், இந்த குழந்தை புரிஞ்சுக்காம இப்ப ஃபீல் பண்ணுது அப்படின்ட்டு. நல்லா முயற்சி பண்ற குழந்தைகள் ஃபெயில் ஆனா எப்படி இருக்கும்? அதுதான் பாபா இப்பயே சொல்றாரு. சுயம் கோபி வல்லபர் தனது பிரியமான கோபியர்களுக்கு புரிய வச்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்மளை பிடிக்கும்ல, அதனாலதான் நம்மள. இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னா கூட்டு வச்சு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்களா, டே நல்லா படிடா, நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வரணும் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி பாபா நம்ம சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் ஒவ்வொருவரின் உண்மையான அன்பு எது? ஏ உயிரானவர்களே, பாருங்க உயிரானவர்களேன்றார் நம்மள. நீங்கள் ஒருவருக்கு ஒருவரின் அன்பு நிறைந்த எச்சரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்றாருன்னா, உங்க பிகேஸ்குள்ளாரே ஒருத்தவங்க மத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா அதை நீ உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க, அன்பா தான் சொல்றாங்க, அதை ஏத்துக்கங்க. இப்ப பிரகாஷ்மணி தாதி ஒண்ணு சொல்றாங்கன்னா ஜானகி தாதி ஏத்துக்குவாங்க. ஜானகி தாதி ஒண்ணு சொல்றாங்கன்னா அதாவது ஏதோ நீ இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க, இதுதான் உங்ககிட்ட கொஞ்சம் தவறா இருக்கு, இதை கொஞ்சம் மாத்திக்கோன்னு சொல்றாங்கன்னா உடனே அவங்க ஏத்துக்குவாங்க. அந்த காலத்துல தாதிகள்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டாங்க. இப்ப மம்மா சொல்றாங்கன்னா எல்லாருமே மம்மா சின்ன பொண்ணு, 12 வயசு பொண்ணு, இது என்ன இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாருமே நினைக்கல. அப்ப பாபா அவர் மம்மா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கும்போது மம்மா பேச்ச எல்லாருமே கேட்டாங்க. அதனால யார ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு அன்பு நிறைந்த எச்சரிக்கையை கொடுக்குறாங்களோ அதை ஏத்துக்கங்க குழந்தைகளே அப்படின்ட்டு சொல்றாரு. ஏனெனில் எந்த அளவுக்கு பிரியமான மலராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சிரேஷ்ட பரிபாலனை கிடைக்கிறதுன்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம பிரியமான மலராக நம்ம இருக்கும்போது பாபாட்ட வந்து சிரேஷ்ட பரிபாலனை கிடைக்கிறது. மலரை மதிப்பானதாக ஆக்குவதற்கு எஜமானர் என்ன பண்ணுவாரு, முட்களிலிருந்து நீக்கியே ஆக வேண்டியிருக்கிறது. இப்போ மலர் முள்ளோட இருந்துச்சுன்னா அதை பார்க்க பிடிக்காது, குத்திரும் இல்லையா கைய. ரோஜா மலரே அழகா இருக்குது, ஆனா முள்ளுக்காகவே அதை பயப்படுவாங்க, அதை குத்திருமோன்ட்டு பறிக்கிறது. அப்ப எஜமானர் என்ன பண்ணுவாரு, முட்களை நீக்கி தான் வைப்பாரு. அதே போன்று உங்களுக்கும் யாராவது எச்சரிக்கை செய்யறாங்க எனில் அவர் எனக்கு பரிபாலனை செய்யும் பொருட்டு எனக்கு சேவை செய்கிறார் என்று புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு அட்வைஸ் பண்றோம், ஸ்ரீமத் படி நடங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, அப்படி இப்படின்னு நம்ம சில விஷயங்களை சொல்றோம்னா அதை வந்து நீங்க வந்து என்ன நல்லதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, எனக்காக சேவை செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சேவைக்கு அதாவது பரிபாலனைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. இதுவே சம்பூர்ணமாவதற்கான யுக்தி ஆகும். இப்ப நம்ம கம்ப்ளீட் ஆகிறோம், அப்ப கூட இருக்கிறவங்களும் கம்ப்ளீட் ஆகணும்னு ஆசையில தான் அவங்க சொல்றாங்கன்னும் போது அதை கேட்டுக்கணும். இப்ப எல்லாரும் தேவதைகள் ஒன்னா கர்மாதீத அடைஞ்சு நம்ம போகணும், அப்பதான் ராஜ்யத்துல போய் நம்ம ஒன்னா வந்து உட்கார முடியும். அதனாலதான் நம்ம எல்லாரும் ஒன்னா மாறிக்கிட்டு வரோம் இப்ப. அதனால பாபா சொல்றாரு, இது சம்பூர்ணம் ஆகிறதுக்கான யுக்தி ஆகும். இதுவே ஞான சகிதமான ஆத்மார்த்த உண்மையான அன்பாகும்ட்டு சொல்றாரு. ஒருத்தவங்க சொல்றாங்க புரிய வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க சுபபாவனை வச்சுதான் சொல்றாங்க, புரிய வைக்கிறாங்க. அதனால இது உண்மையான அன்புன்றாரு. அந்த ஆத்மார்த்தமான அன்பு தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த தெய்வீக அன்பில் ஒருவருக்கொருவர் மிகுந்த ரெஸ்பெக்ட் இருக்க வேண்டும். இப்ப சிஸ்டர் சொல்றாங்க, பிரதர் சொல்றாங்கன்னா நம்ம நன்மைக்கு தான் சொல்றாங்க. அப்ப வந்து அந்த அன்புல வந்து ஒருவருக்கொருவர் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் முதலில் தன்னையே எச்சரித்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாத்துலயுமே இப்ப நம்ம மாறுறோம் அப்படின்னா நமக்கே தெரியுது அது தப்புன்னா நம்மளே மாத்திக்கணும். இதுதான் பணிவான
மிக இனிமையான நிலையாகும்ட்டு பாபா சொல்றாரு. இவ்வாறு அன்பான நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு இங்கேயே அந்த சத்தியுகத்தின் தென்றலான நாட்கள் உள்ளுக்குள் உணர்வீர்கள். இப்ப நம்ம இது மாதிரி அன்பா நடந்துக்கிட்டோம், எல்லாரு கூடயும் அப்படியே பணிவா இருந்துக்கிட்டோம், இங்கேயே நம்ம மாறிட்டோம்னா சொர்க்கம் ஏன் போனோம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்கேயே அந்த சொர்க்கத்தினுடைய நாட்களை உள்ளுக்குள்ள உணர்வீங்க. ஒருத்தவங்க மற்றவங்களுக்குள்ளார அந்த எப்படி இருக்கும்னா உணர்வு வந்து பரஸ்பரமாக அந்த உறவு நல்லிணக்கம் ஏற்பட்டுரும். அப்ப நம்ம கூட இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்க கூட இருக்கிறது நமக்கு பிடிக்கும், பிகேஎஸ்னாலே பிடிக்கும், சென்டருக்கு போறதுனாலே பிடிக்கும். இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு நல்லிணக்கம் வந்துருச்சுன்னா அந்த சொர்க்கத்தினுடைய தென்றலான நாட்களை இங்கேயே உணர்வீங்க. அங்கு இந்த அன்பு இயற்கையாக இருக்கும். அப்ப இங்க நீங்க ஃபாலோ பண்ற அந்த குவாலிட்டிஸ் தான் உங்க கூடவே வரும். அங்க நீங்க உங்களுடைய அன்பு இயற்கையா இருக்கும். அங்க கூட அன்பு இயற்கையா இருக்கும், தானாவே அன்பா இருப்பாங்க எல்லாரும். ஆனால் இந்த சங்கமகத்தின் மிக இனிமையான தருணத்தில் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதற்கு இது மிக இனிமையான மகிழ்ச்சிகரமான அன்பாகும்ட்டு சொல்றாரு. ஆனா இங்க கிடைக்கிற அன்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி இருக்கோம், ரொம்ப மாறுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் மாறுறோம். ஆனாலும் இங்க நம்ம சங்கமத்துல பாபா நம்மளை சேர்த்து வைக்கிறாரு. அப்போ ஒருவருக்கு ஒருவர் நம்ம சேவை செஞ்சுக்கும் போது அது இனிமையானதாக இருக்கும், மகிழ்ச்சிகரமான அன்பாக மாறுன்றார். இந்த சுத்தமான அன்பு தான் உலகில் பாடப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, இங்க நம்ம எங்கெங்கேயோ இருந்தோம் ஆனா ஒன்னா சேர்றோம். வெளிநாட்டுல இருந்து வராங்க, பிகேஎஸ் இங்க வராங்க, ஆனா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஆத்மார்த்த அன்பு தான் இருக்கு. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு லௌகீகத்துலன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா அப்படின்னா அம்மா நம்மளுடைய ரத்த சம்பந்தப்பட்டவங்க, அதனால அவங்க மேல நமக்கு அன்பு இருக்கும். அக்கானா ரத்த சம்பந்தப்பட்ட அக்கா, அதனால அவங்க மேல அன்பு இருக்கும். ஆனா மதுபனுக்கு போறோம், சென்டருக்கு போறோம், அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, மதுரையில இருந்து வந்திருப்பாங்க, தமிழ்நாட்டிலேயே ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்திருப்பாங்க, மும்பைல இருந்து வந்திருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. ஆனா அவங்க நம்ம மேல அவங்க பாக்குற பார்வையும் நம்ம கிட்ட வந்து அட்டாச்மெண்டோட பேசுறதும் அந்த ஒரு பாபா தான் நம்மளை இணைச்சு வைக்கிறார் இல்லையா. இது சுத்தமான அன்பு, சகோதர சகோதர அன்பு, சகோதரி அன்பு அப்படின்ட்டு சொல்றாரு. இதுதான் உலகத்துல பாடப்பட்டிருக்குதுன்ட்டு சொல்றாரு. சைத்தன்ய மலர்களாகிய நீங்க ஒவ்வொருவரும் மிக சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு, நம்ம எல்லாம் உண்மையான மலர், அது வந்து ஜடமான மலர். இந்த செடியில பூக்கிற மலர்லாம் அதுக்கு வந்து உயிரோட்டத்தோட அது இல்லை. ஆனா நம்ம வந்து உயிரோட இருக்கணும். சைத்தன்யமான மலர்களாகிய நீங்க ஒவ்வொருவரும், அது ஆறறிவு நமக்கு இருக்கு, நம்ம ஆத்மா உண்மையான மலர்கள். நீங்க ஒவ்வொருவரும் எப்படி இப்ப இருக்கணும்னா சிரித்த முகத்துடன் இருக்கணும். பார்க்கவே புன்சிரிப்பா முகம் வந்து மலர்ச்சியா இருக்கணும். ஏனெனில் நிச்சய புத்தியுடைய காரணத்தினால் உங்களது ஒவ்வொரு நரம்பிலும் சம்பூர்ண ஈஸ்வரிய சக்தி இப்ப நிறைஞ்சிருக்கிறது அப்படின்றாரு. நம்ம நம்பிட்டோம்ல, பிரம்மா பாபாவோட எல்லாம் சிவபாபா வந்திருக்கிறாருன்ட்டு நிச்சய புத்தி இருக்கிறதுனால நம்ம நரம்புல, நாடி நரம்புல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாடி நரம்பு ஃபுல்லா அப்படின்ட்டு ஏதோ ஒரு டைலாக்லாம் விடுவாங்கல்ல சினிமால, அந்த மாதிரி நம்ம நரம்புல ஃபுல்லா சம்பூர்ண ஈஸ்வரிய சக்தி இப்ப நிறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம நம்பிட்டோம், சத்தியமானவர் சிவன் எனக்கு அப்பாவா வந்திருக்காரு, ஆசிரியரா வந்திருக்காரு, சத்குருவா வந்திருக்காரு. அதனால அது நாடி நரம்புலாம் ஒரு சக்தி நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தியானது அவசியம் தனது தெய்வீக ஜொலிப்பை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி யாரு நாடி நரம்பு ஃபுல்லா ஈஸ்வரிய சக்தி பாயுதோ அவங்களுக்கு அவசியம் தனது முகத்துல என்ன தெரியும், தெய்வீக ஜொலிப்பு தெரியும். எவ்வாறு குற்றமற்ற சிறிய குழந்தை எப்படி இருக்கும், ஒரு சின்ன குழந்தை சுத்தமாக தூய்மையாக இருக்கிற காரணத்தினால சதா மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா, அது சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அடிச்சிட்டோம்னா போய் மூலையில உட்காந்து அழாது, அப்ப திரும்ப வந்து நம்ம கிட்டேயே வந்து சிரிக்கும். ஏன்னா அதுக்கு குற்றம் செய்யலைல்ல, குற்றம் இல்லாத நெஞ்சு குறுக்காதுல்ல. அந்த மாதிரி குற்றம் இல்லாத அந்த குழந்தை சுத்தமா இருக்கும், தூய்மையா இருக்கிறதுனால மனசுல எந்த எண்ணமும் அது கிடையாது. இதே பெரியவங்களை திட்டுங்க, அதோட நம்மகிட்ட 4 மாசத்துக்கு பேச மாட்டாங்க. என்னை எப்படிலாம் என்னென்னலாம் கேட்டாங்க தெரியுமா அப்படின்ட்டு பேச மாட்டாங்க. ஆனா அந்த குழந்தை பாருங்க, திட்டின அடுத்த நிமிஷமே நம்மள்ட்ட வந்து கட்டி பிடிச்சிடும். அது சுத்தமா தூய்மையா இருக்கிற காரணத்தினால அது எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அது விகாரமே இல்லை. மேலும் தனது மகிழ்ச்சியான நடத்தையின் மூலம் அனைவரையும் அதிகம் ஈர்க்குது அந்த குழந்தை. அதனாலதான் அந்த குழந்தை போல மனம்னு சொல்லுவாங்க. அதே போன்று உங்கள் ஒவ்வொருவரின் ஈஸ்வரிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இப்ப இருக்கணும். எப்படி அந்த குழந்தை இருக்கும் அது மாதிரி குழந்தை மாதிரி மனசோட நம்மளுடைய வாழ்க்கை, இந்த ஈஸ்வரிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கணும். எது நடந்தாலும் டோன்ட் கேர் அப்படின்னு அப்படியே மறந்துடணும். அந்த நிமிஷமே பாபாட்ட கொடுத்துட்டு மறந்துட்டு அடுத்த நிமிஷமே அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம யாரா இருந்தாலும் சரி, யாருமே நமக்கு எதிரி கிடையாது, எல்லாருமே சகோதர சகோதரிகள். போய் நம்ம மட்டும் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசணும், மகிழ்ச்சியா இருக்கணும், குழந்தை மாதிரி. இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு யுக்தியின் மூலம் தனது அசுர சுபாவங்களின் மீது இப்ப வெற்றி அடைய வேண்டும். இந்த மாதிரி நம்ம குழந்தை மாதிரி வாழணும்னா இதே பிறவில
நம்ம ஏதாவது ஒரு யுக்தி ஃபாலோ பண்ணி அந்த நம்மளுடைய அசுர சுபாவங்கள் மீது வெற்றி அடையணும். ஏன்னா நம்ம தான் தடையா நிக்குது. இப்போ யார் கூடயும் நம்ம பேசக்கூடாது போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நமக்குள்ளார இந்த 63 ஜென்ம சம்ஸ்காரம் ஏதோ ஒண்ணு இருக்குது, அதுதான் நம்மளை தடுக்குது. அது மேல நீங்க வெற்றி அடையணும். ஒருவர் கோபம் என்ற விகாரத்துக்கு வசமாகி என் முன் வருகின்றார் என்பதை பார்க்கும்போது அவர் முன் ஞான சுரூபமாகி குழந்தைக்கான இனிய புன்முறுவல் செய்யுங்கள். ஒருத்தவங்க கோபத்தோட நமக்கு முன்னாடி வராங்கன்னா பாபா எப்படி யுக்தி சொல்றாரு பாருங்க. என்ன பண்ணணும்னா நம்ம ஞான சுரூபமாகிட்டு சின்னதா சிரிக்கணும். இப்ப இனிமையா சிரிக்கணும், புன்முறுவல் பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க நம்ம சிரிக்கிறோம்னா. கோபமா வரும்போது நம்ம சிரிச்சோம்னா டென்ஷன் ஆவாங்க இல்லையா. ஆனா இது வந்து எப்படின்னா பாபா சொல்றது வைப்ரேஷனோட, உள்ளுணர்வோட ஒரு வைப்ரேஷனோட புன்முறுவல் செய்யுது. இது வந்து அவங்க மனசை பாதிக்காது. அவங்கள எமர்ஜ் பண்ணி பாபாட்ட அமைதி சக்தி வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா சிரிக்கிறது. முன்னாடிலாம் கலியுகத்துலலாம் யாராவது கோவப்படும் போது நம்ம சிரிச்சுனா லூசா நீன்ட்டு திட்டுவாங்க. அப்ப வைப்ரேஷன் கிடையாது, சும்மா சிரிச்சுட்டு கிடப்போம். யாராவது கோவப்பட்டா, அப்ப அம்மாவே கோவப்படுறாங்கன்னா நம்ம மட்டும் சிரிச்சுன்னு கிடப்போம். அப்ப அம்மா கோவம் வந்துடும். நான் திட்டிட்டு இருக்கிறேன், நீ சிரிச்சு நிக்கிறியான்னு பலான்னு 2 விடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு தெரியாது, அஞ்ஞான காலத்துல அது நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா இங்க பாபா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஞான ரூபமாகி அவங்கள எமர்ஜ் பண்ணி பாபாட்ட இருந்து அமைதி சக்தி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க புன்முறுவல் செய்யணும். திட்டினாலும் ஏத்துக்கணும். பிறகு அவர் சுயம் அமைதியானவராக ஆகிடுவார். சரி இந்த குழந்தை இவங்க வந்து நம்ம திட்டினோம்ல, இவங்க உணர்ந்துட்டாங்க இவங்க தவற அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அமைதியாயிட்டு போயிடுவாங்க. அதாவது மறதி சுரூபத்துல இருந்து நினைவில் வந்து விடுவார். அப்புறம் அவங்க மறந்துட்டு அப்புறம் நினைவுல வந்துருவாங்க, அமைதி ஆயிடுவாங்க. அமைதி ஆயிட்டு அந்த மறதி சுரூபத்துல இருந்து நினைவுல வந்துருவாங்க. அதாவது பாபா நினைவு வந்துடும் அவங்களுக்கு. பிகேஸ் தானே கோவப்படுறாங்க. பாபா மறந்து போனவங்க நம்ம சிரிப்பை பார்த்துட்டு பாபா நினைவு அவங்களுக்கு வந்துடும். அவருக்கு தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் சூட்சும முறையில் அவர் மீது வெற்றி அடைந்து எஜமானராக ஆகிவிடுவது. இதுதான் எஜமானன் மற்றும் குழந்தைக்கான சர்வ உத்தமமான விதியாகும். ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம கோபத்தை வென்றுட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம சூட்சுமமா அவங்க மேலேயே வெற்றி அடைஞ்சிட்டோம். எஜமானர அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவங்க தான் நம்மளை வென்றுட்டாங்க. அதாவது நான் திட்டினேன் பரவாயில்ல இவங்க அடங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து கோபத்தை வென்றுட்டோம், அவங்கள வெற்றி அடைஞ்சிட்டோன்றது அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இதுதான் விதின்றாரு. ஈஸ்வரன் சம்பூர்ண ஞான ரூபத்துல இருக்கிறார், பிறகு சம்பூர்ண அன்பு ரூபத்திலும் இருக்கிறார். பாபாட்ட ஞானமும் இருக்கு, அன்பும் இருக்குது, ரெண்டுமே கம்ப்ளீட்டா இருக்கு. ஆனா நம்மள்ட்ட அப்படி கிடையாது. ஞானமும் கிடையாது, அன்பும் கிடையாது. ரெண்டுமே சம்பூர்ணமாயிடுச்சுன்னா நம்ம பாபா மாதிரி ஆயிடுவோம். ஈஸ்வரனிடம் 2 குணங்களும் நிறைந்திருக்கிறது. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு, அன்பு சக்தி ஞானம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. ஆனா நம்மள்ட்ட இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஆனால் முதலில் ஞானம், 2வது தான் அன்பு அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஒருவேளை ஒருவர் முதலில் ஞான ரூபமின்றி வெறும் அன்பு ரூபமாக இருக்கிறார் எனில் அந்த அன்பு அசுத்த கணக்கில் கொண்டு சென்றுவிடும். பாபா சொல்றாரு ஞானத்தோட இருக்கிற அன்பு தான் முக்கியம். ஞானம் இல்லாத அன்பு என்ன பண்ணிடும், நம்மளை தவறான வழியில நடத்த வச்சிரும். ஃபர்ஸ்ட் ஞான ரூபமாகணும். இவங்க ஒருத்தவங்க நம்ம முன்னாடி வந்து நல்லா பழகுறாங்க, அவங்க வந்து நம்ம ஒரு பெண்ணு, அவங்க ஒரு ஆணு, அவங்க பார்க்குற பார்வை வேற. நம்ம வந்து பாபா அன்பா இருக்க சொன்னாரு, அன்பா இருக்க சொன்னாரு, நம்ம அன்பா இருக்கிறோம், அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அது என்ன ஆயிடுது, தப்பான அன்பாயிடுது இல்லையா. நம்ம வந்து சகோதரனா பார்த்தோம், அவங்க நம்ம பேசுறதெல்லாம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்ப என்ன ஆயிடுது, அன்பு காட்டுறோம்னா அது தவறான அன்பாயிடுது. அதனால இப்ப ஞான ரூபம் இல்லாம வெறும் அன்பு ரூபமாக இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அந்த மாதிரி இருந்தோம்னா அது அசுத்த கணக்குல போயிடும். அதனால ஞானம்னா நாலேஜ்ஃபுல்லா இருந்து அன்பு செலுத்துங்க. இப்ப ஸ்ரீமத் படி நடக்காம இருக்கிறாங்க, நம்மள ஸ்ரீமத் படி நடக்க விடாம பண்றாங்க, அப்ப அவங்க மேல அன்பு செலுத்திக்கிட்டு நம்ம அவங்க பேச்சை கேட்டுட்டு போகக்கூடாது. ஸ்ரீமத்துக்கு எதிராக நின்னாங்கன்னா அவங்க மேல அன்பு செலுத்தணும் அவசியமே இல்லை. அவங்களுக்கு எதிராக கூட நம்ம செய்யலாம், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் லா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அன்பை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆகையால் அன்பை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு முதலில் ஞான ரூபமாகி விதவிதமான முறையில் வந்திருக்கும் மாயாவின் மீது வெற்றி அடைந்து பிறகு அன்பு ரூபமாக ஆக வேண்டும். அதாவது இப்ப மாயா வந்து விதவிதமா ரூபம் வரும். அந்த ராமாயணத்துல காமிச்சிருப்பாங்க, சீதையை கடத்திட்டு போக அந்த ராவணன் வந்து விதவிதமா வரும். அப்பதான் வந்து ராமர் மாதிரியே வேஷம் போட்டுட்டு வருவான் ராவணன், ராமர் மாதிரியே வேஷம் போட்டுட்டு. அப்புறம் தான் அந்த பொன்மான் ரூபத்துல வந்து மயக்கி கூட்டுட்டு போயிடுவார்.
அப்புறம் வந்து ஒரு சாமியார் மாதிரியும் வருவார், சாமியார் மாதிரியும் ராவணன் வருவார். அப்போ இப்போ அது எதுக்காக அந்த ராமாயணத்தில் அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இப்போ நம்மளை பாபாட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக மாயா விதவிதமான ரூபத்தில் வரும். நம்மளை நம்ம வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இது நமக்கே தெரியும். இப்போ சாப்பாடு ரூபம், ட்ரெஸ்ஸு ரூபம், இந்த ஃபோனில் வர விஷயங்கள், இதெல்லாம் தெரிஞ்சே இந்த மாயா நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோன்ட்டு. இது மேலேயும் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வேறு விதவிதமான இந்த லௌகீக பேப்பர், அலௌகிக டெஸ்ட் பேப்பர்னு அப்படின்னு வரும். அப்போ ஈஸ்வரன் பிகேவாகவே வந்து நம்மளை தப்பு தப்பாக சொல்லி அவங்க வழியில் கூப்பிட்டு போவாங்க. பார்த்தா இவங்க பிகே தானேன்னு நம்பி நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்க வழியில் நடந்து நம்ம என்ன பண்ணுறோம், தவறான வழிக்கு போயிடும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, அன்பை உள்ளுக்குள் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஞான சொரூபமாக ஆகுங்க, ஃபஸ்ட்டு நாலேஜை கொண்டு வாங்க. இது ரைட்டா தப்பா, இவங்க வந்திருக்கிறது மாயாவா இல்லை ஈஸ்வரனா, நம்மளை வழி நடத்துறது பாபாவா இல்லை மாயாவா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு விதவிதமான முறையில் வந்திருக்கக்கூடிய மாயா மீது வெற்றி அடையணும். வருது மாயா, அது எந்த மாதிரி ரூபத்தில் வருது, எப்படி வருது கண்டுபிடிச்சி வெற்றி அடைஞ்சு பிறகுதான் அன்பு ரூபமாக ஆகணும். எடுத்தவுடனே அன்பு ரூபமாக ஆகக்கூடாதுன்ட்டு சொல்றார். ஞானமின்றி அன்பில் வந்தீர்கள் எனில் நிலையற்றதாகவும் ஆகிவிடும். எவ்வாறு ஒருவர் ஞானமின்றி டிரான்ஸ்ல போறாரு, இது ஞானமின்றி அன்புல வர்றது நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இத பாபா சொல்றாரு, எப்படி ஒருத்தவங்க வந்து ஞானமே இல்லை, அவங்க வந்து முரளியே கேட்கறது இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்தா பிரம்மா பாபா முன்னாடி உட்காந்தா டிரான்ஸ்ல போயிடுறாங்க, தியானத்துல போயிடுறாங்க. தியானத்துல போனா அங்க விதவிதமா அங்க வந்து காட்சி பார்க்குறாங்க. எனில் பல நேரங்களில் மாயையிடம் அகப்பட்டுக்கிறாங்க. காட்சி பார்க்கும்போது அங்க வந்து பாபா தான் காட்சி காட்டுறாரா இல்லை மாயா ஏதோ விதவிதமா கூட்டு போதானே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அதனாலதான் மம்மா வராங்க, பாபா வராங்க, என் உடம்புல பாபா வராரு, என் உடம்புல மம்மா வராங்க, எனக்கு இது தெரியுது, எனக்கு சொர்க்கத்துல எந்த காட்சி கிடைக்குது அப்படின்னு மனவழி பிறவழின்ட்டு இப்படி நிறைய வந்து மாயா வந்து வந்துருது. மாயா அவங்க மூலமா வந்து நாலேஜில் ஞானத்துல நிறைய குளறுபடி இப்படிதான் நிறைய நடந்துருக்குது ஆரம்பத்துல இருந்து. ஆனா இது எது கரெக்டு தப்புன்னு புரிஞ்சுக்காதனால நிறைய பேர் தவறான வழியில போயிட்டாங்க. இதெல்லாம் பாபா சொல்றாரு கண்டுபிடிக்கணும். ஆகையால் பாபா சொல்றாரு, குழந்தைகளே, இந்த தியானம், இந்த டிரான்ஸ்ல போறது கூட ஒரு நூல் சங்கிலி ஆகும். அதனால காட்சி பார்க்குறேன், சூட்சுமோதனம் போறேன், சொர்க்கத்தை போய் பார்க்க போறேன், இதெல்லாம் ஆசை வைக்காதீங்க. அது கூட மாயா மாதிரி உங்களை ஈர்த்துட்டு போயிடும். ஆனால் ஞான ரூபமாகி பிறகு தியானத்தில் செல்வதன் மூலம் அதிக போதையின் அனுபவம் ஏற்படும். ஆனா நீங்க ஞானத்தை சிந்தனை பண்ணி அதன் ரூபமாகி பாபா சொல்ற மாதிரி நீங்க தியானத்துல போனீங்கன்னா அப்ப போதை வரும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆக முதலில் ஞானம், பிறகுதான் தியானம். தியான நிலையை விட ஞான நிலை சிரேஷ்டமானதுன்ட்டு பாபா சொல்றாரு. டிரான்ஸ்ல போறதை விட ஞான நிலை, அதாவது முரளி கேட்கறது, முரளியை சிந்தனை செய்யறது, ஞான மனனம் பண்றது, அந்த நிலை சேஷமானது. இப்ப சொர்க்கத்துல நான் வந்து பாபா சொல்றாரு, நீதான் குழந்தை சொர்க்கத்துல இருந்த, சொர்க்கத்துல புஷ்பக விமானத்துல நீ பறந்துட்டு இருந்த அப்படின்றாரு பாபா. இது வந்து ஞானம் சொல்றாரு பாபா. அந்த ஞானத்தை நம்ம சிந்தனை பண்றோம், நானே அங்கேயே பறந்து நிற்கிறேன் அப்படின்னு சிந்தனை பண்ணி பாருங்க, அதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அது சேஷமானதுன்றார். அதை விட்டுட்டு நான் வந்து அப்படியே போயிடுறது, உடம்ப விட்டு எங்கேயா போயிட்டு காட்சி கிடைக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, அதுல வந்து மாயா வந்துடுது அப்படின்ட்டு சொல்றாரு பாபா. சொல்லாத விஷயங்களெல்லாம் மாயா சொல்லும், அதை கேட்டுட்டு வந்து இங்க சொல்லுவாங்க. முரளியை சிந்தனை பண்றது வேற, டிரான்ஸ்ல போறது வேற. ஆகையால் ஹே குழந்தைகளே, முதலில் ஞான ரூபமாகி பிறகு அன்பை வெளிப்படுத்த வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, முதல்ல ஞான ரூபமாயிட்டு ஞானமா பாபா இதை முரளியில சொல்லியிருக்காரா, எந்த விஷயமா இருந்தாலும் செக் பண்ணுங்க. இப்ப ஸ்ரீமத்னா இந்த ஸ்ரீமத்னா இது பாபா சொல்லியிருக்காரா, யாராவது சொல்றாங்க இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு, அவங்க சொல்றது பாபா முரளியில சொல்லியிருக்காரா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. யார் வேணாலும் சொல்றாங்க, அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க, பணம் கேட்டாங்க இதை கொடுக்க சொன்னாங்க, பாபா தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்ட்டு யார் வேணாலும் எது சொன்னாலும் நம்ம அதை செய்யக்கூடாது. பாபா எந்த ஸ்ரீமத்தை சொல்லியிருக்காரோ அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம செய்யணும். அது அப்புறம் அப்படிதான் நம்ம வந்து அன்பை வெளிப்படுத்தணும். யாராவது நல்லா பழகுறாங்க, அன்பா பழகுறாங்க, உடனே போய் அவங்க அன்புல மாட்டிக்கூடாது. இது வந்து நமக்கு தேவைதானா? லௌகீகத்துல இருந்த அன்பெல்லாம் விட்டுட்டு தான் பாபா மேல அன்பு வச்சு சென்டருக்கு வந்திருக்கும். சென்டர்ல வந்து புதுசா அன்பை வெளிப்படுத்தக்கூடாது, யாருக்கிட்டையாவது போய் தேகதாரிக்கிட்ட சிக்கிக்க கூடாது,
அப்ப ஞான ரூபமாகி அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஞானமற்ற அன்பு என்பது முயற்சியாளர் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்குகிறது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பாபா தான் நினைக்கணும், அவரை நினைச்சுதான் ஜீவன் முக்தி அடைஞ்சு போகணும். ஞானமே இல்லாத அன்பு தடைகளை உருவாக்குதுன்ட்டு சொல்றாரு. ஏன்னா நமக்கு தெரியாது யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. அன்பு செலுத்துறான்னு போயிட்டு எங்கேயாவது சிக்கிக்குவோம். அதனாலதான் ஞானம் இல்லாத அன்பு வேஸ்ட்ன்ட்டு சொல்றாரு. தடையை உருவாக்கும். சாட்சி நிலை மிகவும் இனிய ரமணீகரமான மற்றும் அழகான நிலையாகும். அதாவது சாட்சியா இருந்து பாக்குறது. இப்ப நிறைய டைம் நம்ம என்ன தெரியுமா தப்பு பண்ணுவோம், 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க குறை சொல்றாங்க. அப்போ நம்ம அதை அப்படியே கேட்டுக்கிறோம். அந்த இன்னொருத்தவங்க இருக்காங்கள, அவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கல, என்ன நடந்ததுன்னு கேட்கல. ஆனா அவங்கள பத்தி நம்ம தப்பாவே நினைச்சிருக்கிறோம். ஏன்னா ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ் சொன்னதை வச்சு ஒய்யை பத்தி தப்பு தப்பாவே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம சாட்சியா இல்லாம ஊன்றி போயிட்டு நடிப்புல ஊன்றிட்டு நம்ம என்ன பண்றோம், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த ஒய்யை பத்தி தப்பு தப்பாவே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப ஒய்க்கும் நமக்கும் இசட் நம்மன்னு நினைச்சுக்கோங்க, நமக்கும் அந்த கர்ம கணக்கு வழக்கு உருவாகிடுது. எதனாலனா தவறான எண்ணங்கள்னால. அதனாலதான் பாபா சாட்சியா இருங்க. ஏன்னா அந்த 2 பேருமே நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம கனெக்ஷன் ஃபுல்லா பாபா தான். நம்ம ஏன் அந்த எக்ஸை பத்தி நினைக்கணும், ஒய்யை பத்தி நினைக்கணும்? அதனாலதான் யார் பக்கமும் இருக்காதீங்க, சாட்சியா இருங்கன்ட்டு சொல்றாரு. சாட்சி நிலை மிகவும் இனிய ரமணீகரமான மற்றும் அழகான நிலையாகும்ட்டு சொல்றாரு. சாட்சியா இருக்கிறோம், எதுலையும் தலையிடாம இருக்கிறோம்னா அது இனிய ரமணீகரமான அழகான நிலைன்ட்டு சொல்றாரு. இந்த நிலைதான் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி நீங்க சாட்சியா இருக்கிறது தான் உங்களுக்கு சொர்க்கத்துல வாழற வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்குதுன்ட்டு சொல்றாரு. ஒருவருக்கு சரீர கணக்கு நோய் வருகிறது, அந்த நேரத்தில் அவர் சாட்சியாக சுகஸ்வரூப நிலையில் இருந்து அதை அனுபவிக்கின்றார் எனில் பழைய கர்ம கணக்கு முடிந்து கொண்டும் இருக்கின்றார். கூடவே எதிர்காலத்திற்கான சுகத்தின் கணக்கையும் உருவாக்குகிறாருன்ட்டு அர்த்தம்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு நோய் வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன், உடனே புலம்புறது, என்ன பாவம் பண்ணன்னு தெரியல, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அந்த டைம்ல புலம்புறதை விட்டுட்டு பாபா என்ன சொல்றாரு, இது என்னுடைய பழைய கணக்கு வழக்கு, இதை நான் அனுபவிச்சேதான் தீரணும். ஏன்னா 63 ஜென்மத்துல நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன், அதுதான் உடம்புல எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. ஒரு கட்டி வந்திருக்கு, இல்லை முட்டி வலி வந்திருக்கு, ஏதோ ஒண்ணு வந்திருக்குன்னா நம்ம அதை சாட்சியா இருந்து நான் சுகஸ்வரூப ஆத்மா, இந்த உடலுக்கு சுகத்தை கொடுக்குறேன், அந்த கட்டிக்கு சுகஸ்வரூப நிலையில இருந்து அந்த சக்தி கொடுக்குறீங்க, அப்ப அந்த கட்டி சரியாயிடுது. அதை அப்படியே சாட்சியா இருந்து பாக்குறீங்க, அந்த கட்டியை உடைய வச்சு அது என்ன ஆயிடுது, அதுல இருந்து நம்ம வெளியே அந்த துன்பத்தை அனுபவிக்காம துக்கத்துல இருந்து வெளியே வந்துடணும். சுகஸ்வரூப நிலையில இருக்கிறதுனால அனுபவிக்கிறது கூட கம்மியாக்கிறார் பாபா. ஏன்னா பாபா நினைவுல இருந்து அந்த கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப அதை அனுபவிக்க வேண்டியது அந்த டைம்ல முடிஞ்சிருது. அந்த காலகட்டத்துல நம்ம ஏதோ ஒரு கர்ம கணக்கு பழச முடிச்சிட்டோம். முடிக்கிறது கூடவே பாபா நினைவுல இருந்ததுனால சுகத்தின் கணக்கையும் நம்ம உருவாக்கிட்டோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஜமாவும் ஆயிடுச்சு, பழைய கணக்கும் முடிஞ்சிடுச்சு, புது கணக்கும் உருவாயிடுச்சு. இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் முடிக்கணும்ன்றாரு. ஐயோ எனக்கு பிரச்சனை இது புலம்புறதுனால எதுவுமே ஆகாது. ஆனா சாட்சியா இருந்து முடிக்கணும், கணக்கையும் ஜமா பண்ணணும். ஆக இந்த சாட்சிக்கான சுகஸ்வரூப நிலையானது. இப்ப சாட்சியா இருந்து சுகஸ்வரூப நிலையில இருந்து கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் ரெண்டுடன் தொடர்பு இருக்கிறதுன்றார். இந்த சாட்சியா சுகஸ்வரூப நிலையா இருக்கிறது பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குன்றார். அதாவது பழைய கணக்கு முடியுது, எதிர்கால கணக்கும் உருவாகுது, சுக கணக்கு உருவாகுது. கடந்த கால அந்த துக்க கணக்கு முடியுது. துக்கத்துல அதாவது நம்ம இப்ப போன ஜென்மத்துல ஏதோ பண்ணியிருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு உயிரினங்களுக்கு ஏதோ துக்கம் கொடுத்துருக்கோம், அதை அடிச்சு சாப்பிட்ருக்குறோம். அது என்ன ஆயிடுதுன்னா அதை அப்போ அனுபவிச்சது இல்லையா, அந்த எந்த உயிரினத்தை நம்ம அடிச்சு கொன்னோமோ அது துக்கத்தை அனுபவிச்சு அதை இப்போ உடம்பால நம்ம அனுபவிக்கிறோம். அந்த உடம்பால நம்ம கட்டியோ ஏதோ வலியால வேதனையால அந்த வலியை தான் இப்போ அனுபவிக்கிறோம். ஏன்னா நம்ம பாவம் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த பாவத்தை இப்போ அனுபவிக்கணும் போது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை முடிச்சாகணும். அது நம்ம என்ன பண்ணாலும் சரி, அஞ்ஞான காலத்துல கத்தி கத்தி புலம்பி அனுபவிச்சிருப்போம். ஐயோ எனக்கு இந்த இது வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருச்சு, இப்படின்னு புலம்புவோம். அது அஞ்ஞான காலத்துல. இப்ப பிகே ஆன பிறகு நம்ம அந்த மாதிரி புலம்பக்கூடாது. சாட்சியா இருந்து சுகஸ்வரூப நிலைக்கு வந்துடணும். நான் ஆத்மா சாட்சியா இருக்கேன், இந்த உடம்பு மூலமா இந்த பழைய கணக்கு முடியுது அப்படின்ட்டு பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி இந்த உடலுக்கு கொடுக்குறேன். அந்த காயங்கள்லாம் சரியாகுது, பழைய கணக்கும் முடியுது, எதிர்கால சுகஸ்வரூப நிலையும் உருவாகிடுதுன்ட்டு சொல்றாரு. ஆக
இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதன் மூலம், இதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் முரளியில பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுனால என்னுடைய மகிழ்ச்சிகரமான நேரம் கணக்கு முடிப்பதிலேயே சென்று விட்டது என்று யாரும் கூற மாட்டார்கள். இந்த இப்ப வந்து இந்த ரகசியம் நமக்கு புரிஞ்சிச்சு. இப்போ உடம்புல நோய் கூட வர்றது நல்லது. பிரம்மா பாபா அந்த அவருக்கு நோய் வரும்போது டான்ஸ் ஆடுவாராம். ஆஹா, என்ன பழைய கணக்கெல்லாம் முடியுது. ஏன்னா அவரு ஞானத்தினுடைய ரகசியத்தை புரிஞ்சிருக்கிறாரு. அதனால அவர் டான்ஸ் ஆடுறாரு. அதனால இந்த யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து, ஐயோ சங்கமேகம் ஜாலியான நேரம். இப்ப 1 மாசம் ஏதோ ஒரு நோயில அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 மாசம் எனக்கு வேஸ்டா போச்சு. இந்த 1 மாசம் வேஸ்டா போச்சுன்னு நம்ம சொல்லி புலம்புவோம் இல்லையா? 1 மாசம் வேஸ்டா போச்சு. எங்கேயா நான் சென்டருக்கு போயிருந்து யோகா பண்ணியிருப்பேன், மதுபன் போயிருப்பேன், போடாம பண்ணிடுச்சு இந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து எனக்கு இந்த நோய் வந்துட்டு புலம்புவோம். ஆனா இந்த ரகசியம் புரிஞ்சவங்க இந்த நோயின் மூலமாக என்னுடைய பழைய கணக்கு முடிஞ்சிருச்சு, எதிர்கால ஜமாவும் ஏற்பட்டுருச்சுன்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, ஐயோ என்னுடைய இந்த பொன்னான நேரம், மகிழ்ச்சிகரமான நேரம் இந்த கணக்கு முடிக்கிறதுலே போயிடுச்சுன்ட்டு சொல்ல மாட்டாங்க. கிடையாது, இதுதான் மகிழ்ச்சிகரமான முயற்சிக்கான நேரமாகும். இது ரொம்ப ஆழமான முரளி. தாதியோட டைரியில இருந்து எடுத்துருக்காங்க போல இருக்கு. இதுதான் நம்ம மகிழ்ச்சிகரமான முயற்சிக்கான டைம்ன்றாரு. இந்த காலத்தில் 2 காரியமும் சம்பூர்ண முறையில் நிரூபணமாகிறது. இவ்வாறு 2 காரியங்களையும் நிரூபணம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர்கள் தான் அதீந்திரிய சுகம் அல்லது ஆனந்தத்தின் அனுபவத்தில் இருக்கிறாங்க. இப்ப யார் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ, 2 காரியமும், அதாவது 2 காரியத்தையும் புரிஞ்சுக்கிறாங்களோ, அதாவது கடந்த காலமும் நான் முடிக்கிறேன், எதிர்காலத்துக்கும் சேமிக்கிறேன், இந்த மாதிரி யார் புரிஞ்சுக்கிட்டு தீவிர முயற்சியாளர் ஆகிறாங்களோ அவங்க தான் பாபா நினைவுல இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்துல இருக்கிறாங்க, ஆனந்தத்துல மிதக்குறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. எது நடந்தாலும் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு என்னுடைய கணக்கு தான் நான் முடிக்கிறேன், எனக்கு கவலை இல்லை, நான் இதை அனுபவிச்சு முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு ஏத்துக்கிறவங்க தான் அதீந்திரிய சுகத்துல இருக்கிறாங்க, ஆனந்தத்துல டான்ஸ் ஆடுறாங்க. அப்படிதான் பிரம்மா பாபா அண்ணாரு. நம்மளும் ஆட கத்துக்கணும், இப்ப ஆடணும். ஏன்னா எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. பல விதங்களில் உள்ள இந்த விராட நாடகத்தின் ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகளாகி அவங்களுக்கு முழுமையான நம்பிக்கை பெருக்கணும்ட்டு சொல்றாரு. இப்ப பாருங்க, நமக்கு பாபா மேல நம்பிக்கை இருக்கா? அவன் டிராமா மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். தியா நடக்குது டிராமால, எனக்கு ஏன் தான் இப்படி இந்த பிரச்சனை வந்ததோ தெரில அப்படின்ட்டு புலம்பக்கூடாது. ஏன்னா நம்பிக்கை இருக்கணும் ட்ராமா மேல. ஏனெனில் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். ஏன்னா புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அழுதாலும் அவள் தான்ட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அழுதாலும் நம்ம தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதனால அது ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட நாடகம்னும் போது திரும்ப அதே தான் நடக்குது. முற்றிலும் நன்றியுடையதாக தான் இருக்குது ட்ராமான்ட்டு சொல்றாரு. இப்போ நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க போன ஜென்மத்துல 63 ஜென்மமா நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். பாருங்கள், இந்த நாடகம் ஒவ்வொரு ஆத்மாவையும் அதன் பார்ட்டை முழுமையான முறையில் நடிக்க வைத்து விடுகிறது. நம்ம நம்ம டிராமா நம்மளை கொண்டு போகுது. டிராமா தான் நம்மளை எல்லாத்தையும் முடிக்க வைக்குது, பார்ட்டை நடிக்க வைக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. அது தவறாக கூட இருக்கலாம். அந்த தவறான பாகத்தையும் முழுமையான முறையில் நடிக்க வைத்து விடுகிறதுன்றாரு. அதாவது தவறாக கூட இருக்கும். அதாவது நம்ம தப்பு பண்ற மாதிரி பதிவாயிருந்தா கூட அந்த தப்பு பண்ற பாகம் கூட கரெக்டா நடிக்க வைக்குது மாயான்றாரு. இதுவும் நாடகத்துல பதிவாயிருக்கிறதுன்ட்டு சொல்றாரு. கெட்டது மற்றும் நல்லது 2 திட்டங்களும் இங்க பதிவாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா டிராமால நல்லது மட்டுமே இல்ல, கெட்டதும் இருக்குது. ஏன்னா நம்ம கெட்டு போய் தானே இப்ப வந்து பாபாட்ட நல்லவங்களா மாறுறோம். அதனால கெட்டதும் இருக்குதுன்ட்டு சொல்றாரு. பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எழுவது என்பது ஞானமே அல்ல. அப்புறம் நமக்கு ஏன் சந்தேகம் வருது? என்ன திரும்ப சந்தேகம் வரும் நிறைய பேருக்கு? எதுக்கு இந்த உலகத்தை படைச்சாரு? எதுக்கு இப்படி ஒரு நடிப்பு நடிக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்து? எனக்கு மோட்சம் கொடுக்க சொல்லுங்க. இவருக்கு ஒரு வேலை இல்லை, இந்த டிராமா உருவாக்கிட்டாரு. இப்படியெல்லாம் புலம்புவாங்க, கடவுளே தீட்டுவாங்க, இந்த கடவுளுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு. அதான் சொல்றாரு, டிராமால எல்லாம் கரெக்டா பதிவாயிருக்கு. நல்லது நடக்கிறதும் இருக்குது, கெட்டது நடக்கிறதும் இருக்கு. 2 திட்டமும் பதிவாயிருக்கு. ஏன்னா கெட்டது நடந்தாதானே நல்லதோடைய அருமை தெரியும் நமக்கு. கெட்டவங்க இருந்தா தானே நல்லவங்களோட அருமை தெரியும். அதனால மேடு பள்ளம் அப்படிதான் எல்லாமே கரெக்டா பதிவாயிருக்குன்றாரு. அதனால உங்களுக்கு எந்த விஷயத்துல சந்தேகம் வர்றதே ஞானம் அல்ல. ஏனெனில் ஒவ்வொரு நடிகரும் அவங்களுடைய நடிப்பு நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு சினிமான்னு பாத்தீங்கன்னா ஹீரோவும் இருப்பாரு, வில்லனும் இருப்பாரு. வில்லன் இருந்தா தானே ஹீரோவுக்கு மதிப்பு இருக்கும்.
அது மாதிரி அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க. எவ்வாறு சினிமாவில் பலவிதமான பெயர்களில் ரூபங்களில் நடிகர்கள் அவர்களது நடிப்பு நடிக்கிறாங்க, அவரும் அதே தான் சொல்றாரு. அதை பார்க்கிற போது யார் மீதாவது கோபம் வருகிறது அல்லது யாரை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதெல்லாம் இருக்காது. இது ஒரு விளையாட்டு என்பதை அறிவீர்கள். சினிமா பார்க்குறோம்ல, புரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இது. இதில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கான நல்ல பாட்டு கிடைச்சிருக்குது. அதே போன்று இந்த அழிவற்று உருவாக்கப்பட்டிருக்கும் சினிமாவையும் இப்ப சாட்சியாக இருந்து ஏக்கரஸ் நிலையுடன் நீங்க மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்காங்க. இதுல சினிமானே சொல்லிட்டார் பாபா. இந்த டிராமாவை சாட்சியா இருந்து பாருங்க, ஏக்கரஸ் நிலையோட மகிழ்ச்சியா பார்த்துட்டு இருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம வாழ்க்கைய நம்ம அப்படிதான் பார்க்கணும், வேற வழியே கிடையாது. மத்தவங்க வாழ்க்கைய விடுங்க, நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுதுன்றத நம்ம என்ன பண்ணணும், மகிழ்ச்சியா இருந்ததா சாட்சியா இருந்ததா பார்க்கணுன்றாரு. குழுவில் இந்த கருத்தை மிக நல்ல முறையில் பாபா சொல்றாரு. குழுவில் இந்த கருத்தை மிக நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும். ஒருவரை ஒருவர் ஈஸ்வரிய ரூபத்துல இப்ப பார்க்கணும். பாபா சொல்றாரு, இப்ப எல்லாரையும் நம்ம ஆத்மாவா பார்க்கணும். உணரக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தி அனைத்து ஈஸ்வரிய குணங்களை இப்ப தாரணை செய்ய வேண்டும்ட்டு சொல்றாரு. தனது லட்சிய சுரூபத்தின் நினைவின் மூலம் அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, குளிர்ச்சி போன்ற அனைத்து தெய்வீக குணங்களையும் இப்ப வெளிப்படுத்த வேண்டும். இப்ப ஞானத்தை பயன்படுத்தி லட்சிய சுரூபம்னா என்னது, லட்சுமி நாராயணன். லட்சுமி நாராயணனை பார்த்து நான் அந்த மாதிரி தேவதையா ஆக போறான்ட்டு அவங்க முகம் எப்படி இருக்கு, அமைதி, பணிவு, தைரியமும் இருக்குது, இனிமையும் இருக்கு, குளிர்ச்சியும் இருக்குது. அப்படியே சொல்லுவாங்க, நாராயணனோட உடம்பு ஃபுல்லா குளிர்ந்து தன்மை இருக்கும் அப்படின்னுவாங்க. அவங்க பாடுவாங்க பக்தர்கள். அப்ப அதை பார்த்து நம்ம அந்த தெய்வீக குணங்களை இப்ப வெளிப்படுத்தணும். ஏன்னா கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைஞ்சிருது இங்கேயே பாபா நினைவுல. அதனால உடம்பு ஃபுல்லா குளிர்ந்துருது. அதனாலதான் அந்த 5 விகாரம் நம்மளை விட்டு போயிடுது. தைரியமான ஸ்திதியை தாரணை செய்வதற்கான முக்கிய அஸ்திவாரம் பொறுத்திருந்து பாருங்க. பாபா சொல்றாரு, தைரியமான ஸ்திதியை தாரணை செய்வதற்கான முக்கிய ஃபவுண்டேஷன் என்னன்னா பொறுத்திருந்து பாருங்க, வெயிட் அண்ட் சீன்றார் பாபா. என்னமோ சொல்றாரு. ரூஹ், என்னுடைய பிரியமான குழந்தைகளே, பொறுத்தல் என்றால் தைரியமாக இருப்பதாகும். பாபா சொல்றாரு, தைரியமான ஸ்திதி எப்ப வரும்னா பொறுமையா இருந்தா வரும் அப்படின்றாரு. அப்ப பொறுத்து இருந்து பாருங்க, உங்களுக்கே தைரியம் வரும்ன்றாரு. அப்ப தைரியமா இருக்கிறது, பொறுக்கிறதே தைரியமா இருக்கிறது தான் அப்படின்றாரு பாபா. பொறுக்குறீங்கல்ல, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறீங்க இல்லையா, அதுவே தைரியம் தான் அப்படின்றாரு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் நீங்க பொறுத்துக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. எனக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் கிடையாதுங்க. எப்படிங்க பொறுத்துக்கிறீங்க, இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, பொறுமையா இருக்கிறீங்க அப்படின்னுவாங்க. பொறுத்துக்கிறதே தைரியம் தான் அப்படின்றார் பாபா. தனது உள்ளத்தில் முதலில் தைரியத்தை தாரணை செய்து அதற்கு பிறகு வெளியில் விராட நாடகத்தை சாட்சியாக பார்க்க வேண்டும். இப்ப தைரியமா இருந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. எதுவரை எந்த ஒரு ரகசியம் கேட்கின்ற போது புரியவில்லையோ அதுவரை தைரியத்தின் குணத்தை தாரணை செய்ய வேண்டும். நேரம் வரும்போது அந்த தைரியத்தின் குணத்தின் மூலம் ரகசியத்தை கேட்கின்ற போது ஒருபோதும் நீங்க குழப்பமடைய மாட்டீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு ரகசியம் சொல்றாங்க முரளியில, புரியலன்னா அது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் தைரியம் இல்லைன்னு அர்த்தம். தைரியத்தை தாரணை பண்ணிட்டு அப்புறம் அந்த ரகசியத்தை கேளுங்க. ரகசியத்தை கேட்கும்போது குழப்பம் வராது. ஆகையால் ஹே முயற்சியாளர் ஆத்மாக்களே, சிறிது நில்லுங்க மற்றும் ரகசியத்தை பார்த்து முன்னேறி போங்க. இந்த தைரியமான நிலையின் மூலம் முழு காரியமும் சம்பூர்ண முறையில் வெற்றியாகிவிடும்ட்டு சொல்றாரு. தைரியம் வந்தாதான்றார் பாபா. இந்த குணம் நம்பிக்கையுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தைரியம் மற்றும் நம்பிக்கை. இவ்வாறு அத பொறுமை நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, பொறுமையா இருக்கிறதே தைரியத்தினுடைய குணம்தான். அப்ப தைரியமா இருக்கும் போதுதான் அந்த குணத்தோட சேர்ந்து நம்பிக்கையும் இருக்குது. இவ்வாறு நிச்சய புத்தி சாட்சியாக இருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் சிரித்த முகத்துடன் பார்த்து உள்ளுக்குள் தைரியம் மற்றும் உறுதியாக இருப்பதுதான் ஞானத்தின் பரிபக்குவ நிலையாகும் சொல்றார் பாபா. அப்படியே அந்த வெண்ணெய் திரண்டு வந்தா, அதாவது இந்த அல்வா வானலை விட்டு திரண்டு வரும்போது பக்குவமாயிடும், அப்படியே வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஆத்மா பக்குவம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஞானம்லாம் அதுக்கு வந்துருச்சு, அறிவு சொல்லுவாங்க, ஞானம் பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே புரிஞ்சு போச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வந்துடும், உறுதியாக இருப்போம் இல்லையா. அதுதான் ஞானத்தின் பரிபக்குவ நிலை. இது கடைசியில் சம்பூர்ண நிலைக்கான நேரத்தில் நடைமுறையில் இருக்கும். இப்ப ஆனா நமக்கு யாருக்குமே இல்லை. ஏன்னா இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கோம், தீவிர புருஷார்த்தி நம்ம. ஆனா கடைசியில அந்த நேரத்துல நடைமுறையில நம்ம எல்லாருக்கும் இருக்கோன்றாரு. ஆகையால் அதிக காலம் இந்த சாட்சி நிலையில் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆனா அது உடனே டக்குன்னு கடைசியா வந்துடாது. இப்பவே பயிற்சி செய்யணும். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் நம்ம பழக பழக தான் அது கடைசியில நம்மளுடைய குணமா மாறும். அதனால இப்பொழுதே சாட்சி நிலையில இருக்கிற முயற்சியை இப்ப செய்யணும். எவ்வாறு நாடக நடிகர்கள் தனக்கு கிடைத்த பாகத்தை நடிப்பதற்கு முன்பாகவே ஒத்திகை செய்யறாங்க இல்லையா, ரிஹர்சல் பார்ப்பாங்க.
அவ்வாறு பிரிய மலர்களாகிய நீங்களும் வரக்கூடிய பெரிய டெஸ்ட் பேப்பர் யோக பலத்தின் மூலம் தேர்ச்சி ஆவதற்காக முன்கூடியே ஒத்திகை அவசியம் செய்ய வேண்டும். பாருங்களேன், இப்ப சின்ன சின்ன டெஸ்ட் பேப்பர் இதுக்கே நம்ம அழுகுறோம் புலம்புறோம். சும்மா ஒரு நோய் வந்தாலே தாங்க மாட்டோம். ஆனா 8 பேர் 108 பேருக்கெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய டெஸ்ட் சோதனை தாள்லாம் வரும். 8 டெஸ்ட் பேப்பர் மொத்தம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொன்னால் நிறைய டைம் ஆகிடும். அதனால அந்த பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் தேர்ச்சி பெறணும்னா இப்போவே நிறைய யோகா பண்ணிக்கோங்க. அதில் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒத்திகை ரிஹர்சல் பார்த்துக்கோங்க. ஆனால் அதிக காலம் இந்த முயற்சி செய்திருக்கவில்லை எனில் அந்த நேரத்தில் பயத்தினால் தோல்வி அடைந்துருவீங்க. அப்போ கடைசி நேரத்தில் பெரிய பெரிய டெஸ்ட், இப்போ பிரம்மா பாபாவுக்கு ஒருத்தவன் கத்தியால் வெட்ட வந்துட்டான். யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னாடி கத்தியால் யாரோ வெட்ட வந்தவன் என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா அப்போ அந்த டைமில் நம்ம பயிற்சி பண்ணி வச்சிருக்கணும். முன்னாடியே பயிற்சி பண்ணி நான் வந்து ஒரு காளி மாதிரி தென்படுவேன். அப்போ பாபான்னு அப்படியே கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காளி ரூபம் தென்படும். அப்போ அந்த கத்தியை போட்டுட்டு அவன் காலில் வந்துடுவான். அப்போ அந்த பயிற்சி பிரம்மா பாபா நிறைய செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் அந்த டைமில் அது பாபான்னு நினைக்கும் போது அந்த அந்த குழந்தைய கருணையாக ஆத்ம உணர்வில் பார்க்கும்போது அந்த அந்த ஆள் வந்து காலில் விழுந்துட்டார். அப்போ அந்த பயிற்சி செய்யணும். அப்போ நம்ம அதை செய்யலை, முயற்சியே பண்ணலை, சாதாரணமாக வாழ்ந்துட்டோம். கடைசியில் ஒருத்தன் கத்தியோட வந்தானா என்ன பண்ணுவான்? பயந்து போயிட்டு அவ்வளோதான், உடல் உணர்வில் பயந்துருவோம். பயந்தா நம்ம ஃபெயிலு அப்படின்றார். ஆகையால் முதலில் தனது ஈஸ்வரிய அஸ்திவாரத்தை உறுதியாக வைத்து தெய்வீக குணங்களுடையவர்களாக ஆகிருங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஞான சுரூபத்தில் ஸ்திதியில் நிலைத்திருப்பதன் மூலம் தானாகவே அமைதி ரூப நிலை ஏற்பட்டுவிடும். இப்போ ஞான சுரூப ஸ்திதியில் இருந்தாலே போதும், நீங்கள் தானாகவே அமைதி ஆயிடுவீங்க. ஞானி ஆத்மாக்கள் ஒன்றாக அமர்ந்து முரளி கேட்கின்ற போது நாலாப்புறமும் அமைதிக்கான வாயுமண்டலம் உருவாகிடும். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முரளி கேட்கும் போதே எல்லா பக்கமும் அமைதி வாயுமண்டலம் உருவாகிடும். ஏனெனில் அவர்கள் எந்த ஒரு மகா வாக்கியம் கேட்டாலும் அதன் ஆழத்தில் போயிடுவாங்க. யாரு? ஞானி ஆத்மாக்கள். ஆழத்தில் செல்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு உள்ளுக்குள் இனிய அமைதியில் உணர்வு ஏற்படும். அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அதுக்குள்ள மூழ்கி போய் கேட்கும்போது அவங்க ஸ்வீட் சைலன்ஸோடைய உணர்வு ஏற்படும், பாபா நினைவு ஏற்படும். இப்போது இதற்கென்று அமர்ந்து முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஞான ஸ்திதியில் நிலைத்திருப்பதன் மூலம் இந்த குணம் தானாகவே வந்துரும்ட்டு பாபா சொல்றாரு. அந்த ஸ்வீட் சைலன்ஸ் மோடு குணம் வந்து தானாகவே எல்லாருக்குள்ளாரையும் வந்துடும், யார் ஞான ஸ்திதியில் இருக்கிறாங்களோன்ட்டு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாலையிலிருந்து ஏகாந்தத்தில் உட்காரும்போது சுத்த சிந்தனைகள் என்ற அலைகள் உருவாகின்றன. அந்த நேரத்தில் மிகவும் விடுபட்ட நிலையில் நீங்க இருக்கணும். பிறகு தனது நிஜமான சுத்த சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதன் மூலம் மற்ற அனைத்து சங்கல்பங்களும் தானாகவே அமைதியாயிடும். நீங்க பாசிட்டிவ் தாட்ஸ் உருவாக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தானாகவே அமைதியாயிடும். அது வந்து பவர் இழந்துரும். நீங்க அதுக்கு தான் அமிர்த வேலையில ஏந்து யோகா பண்ணுங்கன்றார். மேலும் மனம் உங்களுக்கு சைலண்ட் ஆயிடும். அதனாலதான் பிகேஸ்லாம் பாருங்களேன், முகம் அமைதியாயிடுது, அவங்க பேசுகிற வார்த்தைகள் கூட கம்மியாயிடுது. ஏனெனில் மனதை வசப்படுத்துவதற்கு அவசியம் ஏதாவது சக்தி தேவை. ஆகையால் முதலில் தனது லட்சிய சுரூபத்தின் சுத்த சங்கல்பத்தை தாரணை செய்யுங்க. அதாவது லட்சுமி நாராயணன் தான் நம்மளுடைய லட்சியம். அந்த சுரூபத்தினுடைய எண்ணங்களை தாரணை பண்ணுங்க. அதுவாகவே நான் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே தானாகவே உங்களுடைய நடைமுறை ப்ராக்டிக்கலாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை வந்து அது மாதிரி ஆயிடும். நீங்கள் நடக்கிறது, நீங்கள் பேசுறது எல்லாம் ஒரு லட்சுமி நாராயணன் மாதிரி மாறிடும். அதை தாரணை பண்ணீங்கன்னா எப்போது உள்ளார்ந்த புத்தி யோகம் நியமப்படி இருக்குமோ அப்போது உங்களது இந்த சங்கல்பமற்ற நிலை தானாகவே ஏற்பட்டுவிடும். அப்போ உங்களுடைய புத்தி யோகம் வந்து ஸ்ரீமத் படி கரெக்டாக இருக்குது. பாபா சொல்கிற மாதிரி நம்மளுடைய புத்தி வந்து பாபா நினைக்கிறோம், பரந்தாமத்தை நினைக்கிறோம், சொர்க்கத்தை நினைக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எண்ணம் இல்லாத நிலை தானாகவே வந்துடும். நல்லது. இனிமேல் இனிமையான செல்லமான ஞான மலர் என்ன புகழறாரு. இனிமேல இனிமையான செல்லமான ஞான மலர் ஞான நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனது லட்சிய சுரூபத்தின் நினைவின் மூலம் அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, குளிர்ந்த நிலை போன்ற அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். லட்சுமி நாராயணன் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுடைய குணங்களை நம்ம தாரணை செய்யணும். அமைதியா இருக்கிறது, அவங்க முகத்தை பார்த்தாலே அந்த திருப்பதி நாராயணன் எப்படி இருக்கிறாரு? அமைதி, பணிவு, தைரியம், அந்த முகத்துல பார்த்தா தைரியம், இனிமை இருக்கும், குளிர்ச்சி அடைந்த நிலை. இந்த எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட், நிச்சய புத்தி சாட்சி பார்வையாளராகி இந்த விளையாட்டை சிரித்த முகத்தோட பார்த்துட்டு உள்ளார்ந்த தைரியம் மற்றும் உறுதியான நிலையுடன் இருக்கணும். அதிக காலம் இந்த சாட்சி நிலையில நிலைப்பதற்கான முயற்சியை இப்போ செய்யணும்ட்டு சொல்றாரு. ஏன்னா நம்ம முகம் ஒரு டைம் மாறினாலும் நம்ம பாஸ் கிடையாது, ஃபெயிலு.
அதாவது கஷ்டம் வந்தா அதான் துன்பம் வந்தா சிரிங்கன்ட்டு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஜாலியா இருக்கும்போது ஜாலியா இருக்கும், கஷ்டம் வரும்போது முகம் சுருங்கி போயிடுது. ஆனா இப்ப பிகே ஆயிட்டோம்னா நம்ம எது வந்தாலும் சிரித்த முகத்தோட தான் இருக்கணும்ன்றாரு. அதுவும் நீண்ட கால பயிற்சி செய்யணுன்றார். வரதானம் ஒருவருடைய வழியில் மற்றும் ஒருவரோடு மட்டும் சம்பந்தம் வைக்கக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுக. அதாவது பாபாவுடைய வழியில நடக்கணும், அவர் கூட மட்டும் சம்பந்தம் வைக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தானாலே எப்படி இருக்கும்னா அது காலு தரையில இருக்காது, அதுக்கு 2 ரெக்கை இருக்கும், அது கையில என்ன இருக்கும்னா ஸ்டார் இருக்கும். ஏன்னா அதுக்கு உறவு வெறும் ஸ்டார் கூட தான். ஸ்டார் வந்து பாபா. நிராகார் மற்றும் சாகார ரூபத்தில் புத்தியின் தொடர்பு மற்றும் சம்பந்தத்தை ஒரே ஒரு பாபாவோடு உறுதிப்படுத்திவிட்டால் ஃபரிஸ்தாவாக நீங்க ஆகிவிடலாம். அப்ப நீங்க வாழும் போதே புத்தி தொடர்பு நமக்கு மற்றும் தாய் தந்தை நண்பன் துணைவன் பிரியதர்ஷன் எல்லா சம்பந்தமும் அவர்கிட்ட தான், வேற யார்கிட்டையும் கிடையாதுன்னா ஃபரிஸ்தா இங்கேயே ஆகிடலாம். யாருக்கு அனைத்து சம்பந்தம் மற்றும் அனைத்து தொடர்பும் ஒருவரோடு இருந்தால் அவர்கள் சதா ஃபரிஸ்தாவாக தான் இருப்பாங்க. எப்படி அரசாங்கத்துல கவர்மெண்ட் செல்லும் பாதையில் இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது என்ற போர்டு வைக்கிறாங்க, அது போல அனைத்து பாதைகளிலும் தடை செய்து விட்டால் புத்தி அலைப்பாய்வது நின்று போயிடும். என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்களேன். ரோட்ல வந்து போடுவாங்கல்ல, இந்த பாதை வழியா போகக்கூடாது தடை செய்யப்பட்டுள்ளது, அந்த மாதிரி நம்மளும் எல்லா பாதையும் தடை பண்ணிட்டோம்னா நம்ம புத்தி அங்கங்க அலைப்பாயாது. ஏன்னா இப்பதான் நமக்கு அலைப்பாயுதுன்னு நேற்று சொன்னார்ல பொருள்ல, புத்தி அங்கங்க அலைப்பாயுது. லட்சுமி நாராயண லட்சியம் அடையணும்னு பார்த்தா குழந்தைகள் இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயிறாங்க அப்படின்ட்டு சொன்னார். பாப் தாதாவின் கட்டளை இதுதான், முதலில் அனைத்து பாதைகளுக்கும் தடை போட்டுடுங்க, அங்கங்க அலையக்கூடாது புத்தி. அவங்க இவங்க இங்க அங்க நம்மளே கண்டுபிடிக்கணும். உள்நோக்கு முகமாகி என் புத்தி எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கணும், மற்றவங்கள பார்க்கக்கூடாது. இதனால் எளிதாக ஃபரிஸ்தாவாக ஆகிடலான்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சதா சேவையில் ஊக்கம் உற்சாகத்துல இருக்கிறது, இதுதான் மாயாவிடமிருந்து பாதுகாப்பிற்கான சாதனம். மாயா எப்போ வருதுன்னா சும்மா இருந்த புத்தி மனசு புத்தியில தான் சைத்தான் வந்து உக்காந்திக்கும்னு சொல்லுவாங்க. எதையாவது யோசிச்சுன்னு இருக்கும். சும்மா இருந்தோம்னா பாருங்களேன், அப்பதான் நாளைக்கு என்ன நடக்குமோ, உங்க உடம்பு எதா பண்ணுமோ, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோமோ, இதெல்லாம் வந்து மாயாவுடைய எண்ணங்கள். சும்மா இருந்தாதான் மாயாவுடைய எண்ணங்கள். அதனால ஏதாவது ஒரு சேவையில நம்மளை ஈடுபடுத்திக்கணும். ஒண்ணு மனசா சேவை, பூமியில போய் சக்தி கொடுக்குறேன், நான் என்ன எப்பேற்பட்ட ஆளு, பாபா என்ன அப்படி சொல்லியிருக்காரு, நான் போய் பூமி பந்துல ஃபரிஸ்தாவா இருந்து இந்த நாட்டுக்கு சக்தி கொடுக்க போறேன் அப்படின்னு ஊக்கம் உற்சாகத்தோட போய் கொடுங்க. சென்டர்ல போயிட்டு சேவை பண்ணுங்க, சென்டர்ல போய் ஏதாவது பண்ணுங்க. இல்லை வார்த்தைகள் மூலமா யாராவது பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க யாரையாவது கூட்டு வச்சு ஞானத்தை சொல்லுங்க. எதையாவது நீங்க ஊக்க உற்சாகத்தோட இருந்தீங்கன்னா மாயா போயிடும் அப்படின்ட்டு சொல்றாரு. மாயாட்ட பாதுகாப்பா இருப்பீங்க. அவ்யக்த இஷாரா: மகான் ஆவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை இப்போது தானே செய்யுங்கள். உங்களுடைய வார்த்தை மற்றும் சொரூபம் ரெண்டுமே ஒன்றாக இருப்பது. வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும், அதில் அன்பு இருக்கும், பணிவு மற்றும் இனிமையாகவும் இருக்கும். நம்ம வார்த்தை மற்றும் சொரூபம் ரெண்டும் ஒண்ணா இருக்கணும். பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது வேற ஒண்ணு, அப்படி இருக்கக்கூடாது. வார்த்தை தெளிவா இருக்கணும், அதுல அன்பு இருக்கணும், பணிவும் இனிமையும் ரெண்டுமே இருக்கணும், சத்தியத்தன்மையும் இருக்கணும், உண்மையதான் பேசணும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஒண்ணு சொல்லுவோம் வேற ஒண்ணு செய்வோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையா இருக்கணும், ஆனால் சொரூபத்திலும் பணிவு இருக்க வேண்டும். இந்த சொரூபத்தில் தான் பாபாவை பிரத்யட்சம் செய்ய இயலும். அப்ப உண்மை இருக்கணும், பணிவு இருக்கணும். ஏன்னா சத்தியமானவர் சிவன் போது நம்ம உண்மையா இருந்தாதான் அவரை பிரத்யட்சம் பண்ண முடியும். பயமற்றவராகவும் நம்ம இருக்கணும், ஆனால் மரியாதை நிறைந்த வார்த்தைகளாக இருக்கணும். அதாவது சில பேர் பயம் இல்லாம ஞானத்தை சொல்லணும்னு இஷ்டத்துக்கும் பேச வேண்டியது, ரெஸ்பெக்டே இல்லாம மற்றவங்கள்ட்ட பேச வேண்டியது, அந்த மாதிரி பேசக்கூடாது. பயம் இல்லாம அப்படியே சிம்ம வாகினி மாதிரி பேசணும், ஆனா பணிவா பேசணும் அப்படின்றாரு. மரியாதை நிறைந்த ரெஸ்பெக்ட் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கணும். இந்த 2 விஷயங்களில் சமநிலை இருக்கும் போதுதான் அதிசயம் ஏற்படும். இப்ப இதுல ஏதோ குறை இருக்குது, நம்ம பேசுறது கூட நம்மளே கேட்டு பார்க்கணும், அப்பதான் தெரியும் நம்ம என்ன மாதிரி பேசணும். ஏன் நம்ம சொன்னா ஞானம் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுறத நம்மளே ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்க்கும்போது தெரியும் அதுல பணிவு இருக்காது, ரெஸ்பெக்ட் இருக்காது. பயம் இல்லாம பேசுறோன்ட்டு இஷ்டத்துக்கும் பேசியிருப்போம், அந்த மாதிரி பேசக்கூடாது. அகங்காரத்தோட பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் வார்த்தை இல்லைன்னா அதிசயம் ஏற்படும். அதன் பிறகு உங்களுடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்காது. இதெல்லாம் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்ம வார்த்தை எப்படி இருக்கும், இனிமையாக தோன்றும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம்